ஹே அம்மி செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஜின்னை பார்க்குறத ஒரு ஒன் ஷாட்டு பிகாஸ் அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஃபஸ்ட்டு எல்லோரும் விஷ் பண்ணிடுவோமா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேமு ரொமான்டிக் ஹஸ்பண்ட் வில்லேஜ் சப்பி ஒய்ஃபி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே சின்ன வந்துட்டு ஒரு வில்லேஜுக்கு வராரு, உங்கள் வில்லேஜுக்கு தான். அப்போது வழியில் நீங்களும் அங்கே நின்று குட்டி பசங்க கூடலாம் சண்டை போட்டுருக்கீங்க. டே, ஒழுங்கா நம்ம பந்தயம் வச்ச மாதிரி எனக்கு கடலை மிட்டாயை கொடுங்கடா. அக்கா நீ தோத்துட்ட, போய் பேசாத, நீ தோத்துட்டக்கா அப்படின்னு அவனுக்கு சொல்ல. ஏய், நான் தான்டா ஜெயித்தேன், எங்கப்பா நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே சின்ன பசங்களோட அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்கீங்க. அது அப்படியே உங்களே ஒத்து பார்த்துக்கிட்டே அப்படியே ஜின்னும் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. என்னென்னா அவங்க அம்மா அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா வேறு யாரும் இல்லை, உங்களோட அத்தை தான், உங்கள் அப்பாவோட தங்கச்சி. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வில்லேஜ் சைடில் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஜின்னுக்கு இப்படி ஒரு அத்தை பொண்ணு இருக்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா ஒரு மாவியாங்கிறனால அவங்களுக்கு ஆபத்து அதிகம்னு வெளியிலே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 பேரோட லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் அவங்க அம்மா, ஜின்னோட அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதப்பா, எனக்கு அண்ணன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டே அப்படியே ஜின்னு அந்த காரில் இருக்கும்போது தான் உங்களை பார்க்குறான். பார்த்துக்கிட்டே உங்கள் வீட்டுக்கு வாசலில் தான் நிற்குது காரு. ஸ்டாப் ஆனதும் அப்படியே உள்ளே போகிறான். அப்போ அவங்க அப்பாவோ அப்படியே யார் இது அப்படின்னு யாருன்னே அவருக்கும் தெரில. ஸோ அப்படியே ஆச்சரியமாக பார்க்க, அப்போ ஜின்னும் அப்படியே கிட்ட உங்கள் அப்பா நேம் சொல்லி நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் நீங்கள் யார் தம்பி அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. என் பேர் ஜின், நான் உங்கள் தங்கச்சி பையன் அப்படின்றதும் அவருக்கு ஆனந்த கண்ணீரை தாங்கலை. ஏன்னா தங்கச்சி ஹஸ்பண்ட் இறந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் போயிருக்க மாட்டார். ஏன்னா எங்கே இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ என் தங்கச்சி பையனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறமா தான் யோசிக்கிறாரு, இவர் வில்லேஜ், ஸோ நம்ம வில்லேஜ் சைடில் அப்படி இருப்போம், அந்த மாதிரி தம்பி தப்பாக எடுத்துக்காதிய அப்படின்னு அவர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு கேட்குறான். சரி வாங்க தம்பி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு அப்போ அவங்க அம்மா வராங்க. அவங்கள பார்த்துட்டு வணக்கம் அத்தை அப்படின்னு அவனும் சொல்கிறான். யார் இந்த தம்பி புதுசாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அவங்க அப்பா இது என் தங்கச்சி பையன்தான் அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு கோவமே வந்துடுது. ஏன்னா அவங்க அம்மாவை மேரேஜ் பண்ணி இருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு போயிருப்பார் அவர். ஸோ இங்கே எல்லா சொத்தையும் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு குடிசையில் சாதாரணமாக ஒரு லைஃப்பில் தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு அதனால அது செம்ம கடுப்பாக இருக்கும். இவர் எல்லாத்தையும் தங்கச்சிக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற கோவத்தில் இருப்பாங்க. இப்போ வேறு தங்கச்சி பையங்கும் கொஞ்சம் ஜின்னை பார்த்தா உங்களுக்கு இப்போ எதுக்கு வந்திருக்கிறாராம், எங்ககிட்ட ஒன்றும் இல்லை தம்பி, இந்த குடிசை வீடு ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்ல, அது இல்லை அத்தை அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மாவே அப்படியே கண்ணில் தண்ணி வச்சுட்டு, ஆனாலும் தம்பி அம்மா அப்பா இல்லைன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமாக போச்சு, எதுவும் நினச்சிக்காதீங்க, கோவத்தில் உங்கள் அப்பாக்காரு பண்ண வேலை அப்படி, அதனால் பேசிட்டேன், எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே சரண்டர் ஆகிடுறாங்க. அவனுக்கோ ஆச்சரியமாக இருக்கு, எப்படி இப்படி ஒரு மனுஷங்க இருக்காங்க, நம்ம அப்பா இருக்கிற எல்லா சொத்தையும் உங்கள் கிட்டேருந்து எழுதி வாங்கி இன்னுமே நம்ம மேலே பாசமாக இருக்காங்களேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்களும் அப்படியே குடுகுடுன்னு ஓடி வரீங்க. உங்கள் அம்மா இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லி பார்க்க, குட்டி பசங்களாம் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடி வராங்க. என்னடி பண்ணிட்டு வந்த அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க, அம்மா நான் தாம்மா ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தேன், இந்த கடலை மிட்டாயெல்லாம் எனக்கு தான், பந்தயம் வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானுங்கம்மா, அதுக்கு அதான் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சின்ன இதெல்லாம் பார்த்து அவருக்கு காமெடியாக இருக்குது. அவருக்கு சிரிப்பு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் போங்கடா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. உங்கள் அம்மா உங்கள் கையில் உள்ளதெல்லாம் பிடிங்கி இந்தாங்க பசங்களா அப்படின்னு கொடுத்துட்டு, ஏன்டி நீ அடங்கவே மாட்டியா, இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுறாங்க. அம்மா நான் தான் ஜெயித்தேன், அவங்க தான் போய் சொன்னாங்க, நீ என்னம்மா அவங்கக்கிட்ட பிடிங்கி கொடுத்துட்ட, டீ கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓட போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சது, டீ பேசாமல் இருந்துட்டு தின்னு தின்னு குண்டா மாதிரி ஆகிட்டேன், இன்னும் எவ்வளோடி திம்ப அப்படின்னு உங்கள் அம்மா திட்டுறாங்க. அம்மா என்னம்மா நீ போமா அங்கிட்டு அப்படின்னு. இவ்வளோ ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுக்குற வரையும் நமக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு உங்கள் அப்பா ஒரு பக்கம் உங்களை பார்த்துட்டு, அம்மா அவளை ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி என்ன விஷயமா வந்தீங்க, எதுவும் இங்கே வேலையா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா கேட்க, மாமா நான் உனக்கு கேட்பேன் எனக்கு செய்வீங்களா அப்படின்றதும் ஒரு நிமிஷம் அவருக்கே, என் பொஞ்சாதி சொன்ன மாதிரி தான் தம்பி, என்கிட்ட ஒன்றும் இப்போதைக்கு இல்லை, அதனால் எது வேணாலும் சொல்லுங்கள், முடிஞ்சாலும் மாமா பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஜின்னுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு, மாமா நீங்கள் ஒன்றும் செய்வேனா, உங்கள் பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறான்.
அவருக்கோ எதை ஏன் பொண்ணா உங்கள் அம்மாவுக்கு என் காதில் கரெக்டாக தான் கேட்டுச்சா அப்படின்னு உங்கள் அம்மா வெளியே வந்து எட்டி பார்க்க நீங்களும் சேர்ந்து என்னம்மா சொல்கிறாரு அந்த மாமா அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க போடி உள்ள அப்படின்னு உங்கள் அம்மா என்னை ஏமா தள்ளி தள்ளி விட்ற யாரும்மா அவர் புதுசாக இருக்கார் அவர் வீட்டுக்கு வந்திருக்கா அப்போ தீனிலாம் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல குடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டைக்கு நிற்கிறீங்க உங்கள் அம்மாட்ட உங்கள் அம்மா தீனி பண்ணுறாரு அமைதியாக இறி இங்கே என்ன நடந்துட்டுருக்கு இது வேறு அப்படின்ட்டு ஏன் மாமா அப்படின்னு நீங்கள் உள்ளேருந்து கத்துறீங்க வாயை மூடுறி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல சார் அம்மா போமா அங்கிட்டு அப்படின்னு தள்ளி விட்டு வந்து அப்படியே சின்ன முன்னாடி என்ன மாமா நீங்கள் புதுசாக வீட்டுக்கு வந்தால் ஸ்டீனிலாம் வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாது எது அப்படின்னு அவன் பார்க்க ஆமாம் மாமா எல்லோரும் ஒருத்தவங்க வீட்டுக்கு புதுசாக போனால் நிறையா தின்பண்டம் வாங்கிட்டு வருவாங்க நீ என்ன மாமா வீசின கையும் வெறுங்கையுமா வந்திருக்க அப்போ இது யார் அப்படின்னு இப்போ தான் கேட்குறீங்க நல்லது தீனிலாம் கேட்டுட்டு எப்போ யாருன்னு கேட்குற நீ அப்படின்னு உங்கள் அப்பாவோ அவர் தான் அம்மா அத்தை பையம்மா அப்படி அத்தை பையனா எனக்கு அத்தை இருக்கிறதே இப்போ நீ சொல்லி தான் அப்போ தெரியும் இதெல்லாம் அத்தை பையன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன வேணுமா இருக்கு அப்படின்னு நீ முதல் உள்ளே போமா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா உங்களை அனுப்ப அதெல்லாம் மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க சின்ன சிரிச்சிட்டு அவளும் இருக்கட்டும் அவளை பற்றி தானே பேசணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து உனக்கு நான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு நீங்களோ இது ஸ்னேக் வாங்கி தரீங்களா ஸ்னேக்குன்னா பாம்பு தானே மாமா அதெல்லாம் வேணாம் மாமா எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல அது இல்லை இப்போ என்னமோ என்ன சொன்ன தீனி தின்பண்டம் நிறையா வாங்கி தரேன் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எதை அப்போ கேட்டிங்களா உன்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்குவான்னு இந்த ஊரில் எல்லோரும் சொல்லும்போது நீங்களும் அம்மாவும் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க இப்போ பார்த்தீங்கள்ல என்னையே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அதுவும் எனக்கு நிறைய தீனி வாங்கி தரேன்னு சொல்கிறாருப்பா அப்படின்னு உங்கள் அம்மாவோ ஐயோ தீனி மூட்டை அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்களும் மாமா நிஜமாக தீனி வாங்கி தருவீங்களா அப்படின்னு போய் ஜின்னு பக்கத்தில் உட்காருங்க அப்போ அவனும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான் ஜாலி அப்போப்பா இங்கே பாரு எனக்கு நிறைய தீனி வாங்கி தரேன்னு சொல்கிறேன் இந்த மாமாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் அப்பாவோ நீ கொஞ்ச நேரம் உள்ளே இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு உங்களை அனுப்பவே பார்க்குறாரு நீங்களோ போப்பா நீ அப்படின்ட்டு அவங்க கிடக்குறாங்க மாமா நீ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற நிறைய தீனி வாங்கி தருவல்ல எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தீங்கன்னா போதும் மாமா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத மாமா இவங்க ஒத்துக்கலாட்டி பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா அப்படின்னு நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்க சின்ன சிரிச்சிட்டு இன்னும் இப்படியே இருக்காளே இவ பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் அப்போ அவங்க அப்பா பேர் ஹீரா அப்படின்னு சொல்கிறாரு ஓ என்ன படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க 10வது வரையும் படிக்க வச்சேன் 10வது வரையும் படிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான் நீங்களும் அதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத மாதிரி மறுபடியும் அப்படியே அவனே பார்த்து ஏன் மாமா 10வது பெரிய படிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ரொம்ப பெரிய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் என் அம்மா கடைசியாக என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது அது ஒன்று தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவருக்கோ யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்கீங்க தீனி மூட்டை வேறு அப்படிலாம் அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீங்கள் ரொம்ப பணக்காரு படிச்சிருக்கீங்க எல்லாமே தெரியும் இவளுக்கு எதுவுமே தெரியாது தம்பி அதான் அப்படி சொல்லி உங்கள் அம்மா ஒரு பக்கம் பயப்படுறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை உங்கள் பொண்ணை நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன் என்னை நம்பி நீங்கள் கல்யாணம் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னதும் அடுத்த நிமிஷமே கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறான் அவன் அங்கே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கான் ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே வந்துட்டு எல்லார்ட்டையும் சொல்லி அவன் வீட்லேயே வந்துட்டு அதான் உள்ளதுலேயே கொஞ்சம் பெரிய வீடு அந்த தான் வாங்கியிருப்பான் ஸோ அங்கேயே வந்து மேரேஜை வந்துட்டு ரெடி பண்ணுறான் அவனால் முடியாததா ஸோ எல்லாமே வந்துட்டு அவனுக்கு டக்குன்னு ரெடி ஆகிடுது நீங்களும் ரெடியாகி வந்து நிற்கிறீங்க அப்படியே சப்பியாக சாரியில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கீங்க சின்ன ஒரு நிமிஷம் பரவாயில்ல பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி தெரிஞ்சால் இப்போ நல்லா பெரிய பொம்பளை மாதிரி தான் இருக்கா அப்படின்னு நினச்சி உங்களே பார்த்துட்டு இருக்க நீங்கள் பக்கத்தில் போய் வந்துட்டு கிள்ளி விடுறீங்க ஏன்டி கிள்ளினா அப்படின்னு சொல்லி பார்க்க மாமா என்ன வாயில் சொல்லுவடியே என்னையவே பார்த்துட்ருக்கீங்க ஏன் நான் வச்சுருக்க கடலை மிட்டாய் வேணுமான்னு கடலை மிட்டாயா அப்படின்னு பார்க்க நீங்களும் அதை உங்களோட அந்த பட்டு சாரி முந்தானியில் கூட முடிச்சு வச்சுட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க என்னடி இது அப்படின்னு சொல்லி பார்க்க மாமா கடலை மிட்டாய் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு ஐயோ தீனி முட்டை தான் பழையாடின்னு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இதை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே தாலி கட்ட நீங்கள் கட்டிக்கமாம்மா நீ தான் நிறைய தீனி வாங்கி தரேன்னு சொன்னியே அப்போ எது வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி எதை அப்படின்னு சின்ன ஒரு நிமிஷம் ஆடி போய் பார்க்க என்னம்மாம்மா அப்படின்னு
தெரியாமல் தான் சொல்லியிருப்பா அப்படி சொல்லிட்டு அவனும் தாலி கட்டிட்டு நெத்தியில் பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் வந்துட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஃபஸ்ட் ஆளாக நீங்கள் ஓடுறீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களை பிடிச்சி ஏய் இப்பெல்லாம் ஓடக்கூடாது அமைதியாக ஏறி மாப்பிள்ளையும் ஒன்றா தான் சாப்பிடணும். அம்மா போமா நீ பந்தியில் முந்தி போகணும் உனக்கு அது தெரியாது நம்ம லேட்டாக போனால் அப்புறம் கறி சோறு கிடைக்காதுமா அப்படிங்கிறீங்க. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு உங்கள் அம்மா அப்படியே ஒரு மாதிரி பார்க்க ஜின்னும் விடுங்க அவள் சின்ன பிள்ளை மாதிரி தானே விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ மாப்பிள்ளை கூட தாம்மா போகணும் அவர் சாப்பிடாமா சாப்பிட. அப்போ நீங்கள் அப்படியே சின்ன பக்கம் திரும்பி மாமா வாமாம்மா சாப்பிட போகலாம். ஏய் கொஞ்சம் லேட்டாக போகலாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை மாமா பந்தியில் முன்னாடி போனால் தான் கறி சோறு கிடைக்கும் அப்புறம் இல்லைன்னா தீந்துரும் மாமா அப்புறம் நம்மளை ஏமாத்திடுவாங்க மாமா. ஐயோ கல்யாணமே நமக்கு தாண்டி நமக்கு சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்கும் நமக்கு நான் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய சாப்பாடு இருக்குது கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சின்ன சொல்லும். அப்படியா மாமா ஆமாடி அதனால எனக்கு பசிக்குதே அப்படிங்கிறீங்க. இப்போ தானடி முந்தானியெல்லாம் அம்புட்டு கடலை மிட்டாய் வச்சுருந்தேன் அதெல்லாம் எங்கே சாப்பிட்டேனே மாமா அதெல்லாம் இன்னுமா வச்சிட்ருப்பாக நீங்கள் தாலி கட்டுற கேப்பில் அத்தனையும் நான் சாப்பிட்டேன் மாமா விளங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடி வேணும் எனக்கு சாப்பிட்ணும். சரி இவளை சமாளிக்க முடியாது விட்டுருங்க போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குட்டியானியை மேய்ச்சிட்டு போகிற மாதிரி உங்களை சின்னப்பா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ண வச்சு வந்து உட்கார்ந்ததும் நீங்களோ அண்ணா சாப்பாடு கத்துறீங்க. சின்னவங்களை அப்படியே என்னடா இவ அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து. ஏய் வருவாங்க அமைதியாரு அப்படின்னு சொல்ல அவர் அங்கேயே வச்சுட்டுக்கார் நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறார் மாமா. என்ன நீங்கள் ஆள் ரெடி பண்ணியிருக்கீங்க சாப்பாடு போட நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் நம்ம தான் நமக்கு தானே ஃபஸ்ட்டு சோறு வைக்கணும் எதை அப்படின்னு அவர் பார்த்துட்டு சரி சரி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு போகிறாங்க. வந்துட்டு வெஜ்ஜில் தான் சமையல் செஞ்சுருக்காங்க ஸோ வெஜிடேரியன் ஃபுட்டாக நீங்களோ என்ன மாமா இது அப்படின்னு என்னடி சாப்பாடு நீ தானே சாப்பிட்ணும் பசிக்குதுண்ணே சாப்பிட்றி மாமா என்ன மாமா சிக்கன் மட்டன் யாரா இது எதையுமே காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதை வெஜ்ஜில் தாண்டி ஃபுட்டெல்லாம் பண்ண சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் போயிட்டு நான்வெஜ்ஜில் சாப்பிட்லாம். என்ன மாமா நீ நிறைய தீனி வாங்கி தரேன்னு சொல்லி கல்யாணம் பண்ண எல்லாம் செய்வேன்னு பார்த்தா ஒன்றுமே வாங்கி தரல. இப்போது கல்யாணத்துலையாவது கறி சோறு இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் சாம்பார் சோறை போட்டு வச்சுருக்கேன் எப்போ அப்படின்னு கத்துறீங்க. அப்போ ஜின்னு டக்குன்னு வாயை பற்றி ஏன்டி இப்போ கத்துற நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு அழுகிற மாதிரி நீங்கள் சொல்ல எதை ஏமாற்றிட்டேனா ஆமாம் கறி சோறே இல்லை வெறும் கத்திரிக்காய் போட்ட சாம்பாரை வச்சு ஏமாத்துறாங்க ஐயாப்பா அப்படின்னு கத்துறீங்க. உங்கள் அப்பா கொடுக்கணும் உடையது என்னம்மா பாருப்பா கறி சோறு இல்லை ஐயோ மானத்தை வாங்குறாளே அப்படின்ட்டு அவங்க அப்பாவோ பாருமா கல்யாணத்தில் காய்கறி தான் சாப்பிட்ணும் நம்ம சம்பிரதாயம் அதனால தாம்மா அடுத்த நாள் உனக்கு எல்லாமே உனக்கு பிடிச்ச கறி மீனா அப்பா ஆக்கி தரேன் இப்போ மீதியாக சாப்பிட்றா அப்படின்னு உங்கள் அப்பா அவங்க தலை சொல்ல நீங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிடும் போதே பாயாசம் ஸ்வீட்டு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றீங்க. சின்னவங்களை ஒரு மாதிரி என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்க இப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்குமாம்மா நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி இங்கே சாப்பிட்றதையும் எடுத்து ஜென்னுக்கும் ஊட்டுறீங்க. அவனும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது இடையில பாயசத்தையும் ஸ்வீட்டையும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்குறீங்க. அதே மாதிரி அவனுக்கும் கொடுக்க அவனும் அதே சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது இந்த டேஸ்ட்டும் அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்றான். எப்படியும் நல்லா இருந்தால் சரி உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்ருக்காங்க இவர் வேணான்னு சொல்லி திருப்பி இது கொண்டு வந்து விட்டுற மாட்டார்ல அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது. உங்கள் அப்பாவை கையை பிடிச்சி எடுத்து ஏங்க நம்ம பொண்ணு பண்ணுறதெல்லாம் பார்த்து மாப்பிள்ளைக்கு இது ஏன்டி நீ இன்றைக்கி தான் கல்யாணம் இருக்குது அதுக்குள்ளே வாய் வைக்கிற அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார்ரி என் தங்கச்சி பையன் என் தங்கச்சி எப்படி இருந்தாலும் அந்த குணம் இந்த பிள்ளைகிட்ட இல்லாமையா போயிடும் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாரு. அதெல்லாம் சரிதான் ஆனால் நம்ம பொண்ணு கிறுக்கியாச்சே அப்படின்னு உங்கள் அம்மா பயப்படுறாங்க. அதெல்லாம் என் பொண்ணு நல்லா ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு வழியாக எல்லாரும் கிளம்பி போனதும் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அவர் வீடு சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு நாளைக்கு அவருக்கு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுற மாப்பிள்ள இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சின்னட்ட சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் இருப்பாள் ஆனால் வெகுலி என் பொண்ணு பார்த்துக்கங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்ட்டு ஜின்னோ மாமா ஹீராக்கு என்ன வயசு அப்படின்னு இப்போ தான் கேட்குறாரு. நீ அப்போ உங்கள் அப்பாவை 17 அப்படின்னு சொல்கிறாரு. எதை அப்படின்ட்டு ஜின்னுக்கும் அவசரப்பட்டுட்டியடா ஜின்னு வயசை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணியிருக்கணுமோ
சரி சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் போகட்டும், அடக்கி வாசிப்போம் அப்படின்ட்டு. ஏன் தம்பி? ஒன்றும் இல்லை மாமா. சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவரோ ஏன்னா கிராமத்தில் வந்துட்டு அந்த ஏஜ் பிரச்சனை இல்லைல்ல, அதனால் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஜின்னுக்கு தான் ஒரு மாதிரி சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களோ கையில் ஸ்வீட்டு அதிரசம் வந்துட்டு தூக்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அம்மா அப்படின்ட்டு வரீங்க. உங்கள் அம்மா அவங்க பிடிச்சி ஐயோ தின்னுட்டே தெரியாத பாப்பா, கொஞ்சமாவது மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோ, அப்புறம் நைட்டுக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது ஐயோ இவளுக்கு எதுவுமே தெரியாமல் வெகுளியாக வளர்த்தது தப்பாக போச்சே அப்படின்ட்டு, மாப்பிள்ளை என்ன பண்ணாலும் பேசாமல் இருக்கணும். அப்படியாம்மா? ஆமாம். சரிம்மா அப்படின்னு நீங்களும் மடைய ஆட்டுறீங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா, அம்மா நீ எங்கே போகிற? ஏய் நான் வீட்டுக்கு போகிறேன்டி, நீங்கள் நாளைக்கு அங்கே வாங்க. அது சரிம்மா நானும் அப்போ வீட்டுக்கு வரேன் அப்படிங்க. ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நீ வீட்டுக்கெலாம் வரக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோ, மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கோ, அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு வந்துடுவோம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்க. சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்ப நீங்களோ பாய் சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா ஜினோப்பா உங்களையும் பார்த்துட்டு, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ சாப்பிட்டேனே மாமா. அப்புறம் இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இதுவா லைட்டாக பசிச்சிச்சு அதான். இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே தெரியலாம் அந்த ரூமில் தான் மாமா இருப்பேன், அங்கே வந்துடுறியா அப்படின்னு கேட்குறாரு. சரி மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்ட்டு அவரும் மேலே ரூமுக்கு போயிடுறாரு. நீங்களோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு மெதுவாக ஏறி அவர் சொன்ன ரூமுக்கு கரெக்டாக போயிட்டு, இதானே மாமா சொன்ன ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, மாமா என்னடி மாமா இங்கே என்ன என் துணி ஒன்றுமே இல்லை, நீ தான் எதையுமே எடுத்துகிட்டு வரல, சரி உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நம்ம நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கா? ஆமாடி இந்த நைட்டில் எங்கே போய் உங்க நாளைக்கு காலையில் மாமா உனக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறேன், உனக்கு என்னெல்லாம் தேவையோ ஓகேவா அப்படிங்கிறாரு. இப்போது எனக்கு மாற்றிக்கணுமே, இது நல்லா தானடி இருக்குது அப்படின்னு உங்களை அப்படியே சாரியில் அழகாக இருக்கீங்க அதை பார்த்து சொல்கிறார். எனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கமே இல்லை மாமா. எதை? கிராமத்து போனோன்னா இதெல்லாம் போட்டு தானே இருப்பீங்க. நான்லாம் இப்படி இருக்க மாட்டேன் மாமா, வேறு எப்படி இருப்பேன். இதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு சாரி அவுக்க ஜினோப்பா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி, அடி நானே என்னை கண்ட்ரோல் பண்ணுற முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன், என்னடி பண்ணுற அப்படின்னு பார்க்குறாரு. மாமா இதை கருமத்தெல்லாம் கழட்டினா தான் மாமா எனக்கு நிம்மதியாக இருக்கும், இது வேறு இட்லி குண்டா மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ளவுஸையும் கழட்ட, ஐயோ அடுத்து என்னத்தை கழட்ட போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, மாமா நான் இதையும் கழட்டிக்கிட்டா அப்படின்னு அவங்க இன்னொரு காட்டுறீங்க. அவரோ எது அப்படி சொல்லி பார்க்க நீங்கள், மாமா இது எனக்கு எரிச்சலாக வருது மாமா, அப்படியே இட்லி துணி வச்சு இட்லிலாம் அவிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு மாமா, அதனால் நான் இதை கழட்டிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கழட்ட சின்னப்பாவோ ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பி நினைக்கிறாரு. நீங்களோ என்னாச்சு மாமா அப்படிங்கிறீங்க. நீ ஏதாவது போடுறி, இப்படி நின்னா என்னால் முடியாதுடி, ஏன்டி நானே பேசாமல் இருக்கலாம், நீ விட மாட்டேன் போல அப்படின்னு. இல்லை மாமா நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. என்னத்தை போட்டிருக்க நீ அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஜின் மெதுவாக திரும்பி பார்க்க நீங்கள் ஜின்னோட ஒரு ஷர்ட்டை மட்டும் எடுத்து மாட்டின்னு நிற்கிங்க. என்னடி இது அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் குட்டையாக வேற இருக்கனால ஜின்னை விட அவரோட ஷர்ட் உங்களுக்கு லெக் வரைக்கும் இருக்குது. நீங்களோ அப்படியே வந்து ஷர்ட்டு ஆனால் இன்ஸ்கர்ட் கட்டியிருக்கீங்க. எப்படி மாமா இருக்குது, இது என்னடி கோலம் அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா இப்படி தான் நான் எங்கள் அப்பா சட்டையை தான் போட்டுக்குவேன், வீட்டில் ஒரு பாவாடை கட்டிக்குவேன், அவ்வளோதான், ஃப்ரீயாக இருக்கும் ஜாலியாக இருக்கும். இந்த அம்மா தான் எனக்கு கல்யாணம்னு சொல்லி இதெல்லாம் சுற்றி விட்டாங்க, இதெல்லாம் போட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு மாமா, போட்டு என்னால் தூங்க முடியாது, ஸோ இப்படி இருந்தால் எனக்கு நல்லா இருக்கலாம் மாமா, நான் இப்படி தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக, அது சரி இன்றைக்கி நம்மளை படுக்க விட மாட்டா போல், படித்து எடுத்துருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பேசாமல் அந்த பக்கம் படு, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படி சரி மாமா. மாமா நீ எது பண்ணாலும் பேசாமல் இருக்கணும்னு அம்மா அப்பா சொன்னாங்க, நீ என்ன மாமா பண்ணுவ அப்படி சொல்லி போய் நீங்கள் ஜின்னுகிட்ட கேட்க, ஜின்னும் தலையில் அடிச்சுட்டு ஐயோ முடியலையே அப்படின்னு, நான் எது வேணாலும் பண்ணுவேன், ஆனால் இப்போ எதுவும் பண்ணுற மூடில் இல்லை, பேசாமல் படுமா அப்படின்னு சொல்ல, சரி மாமா உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்துடுறீங்க. அப்பாடா ஒரு வழியாக படுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு படுத்துட்ருக்க. நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவை கட்டி பிடிக்கிற நினைப்பில் ஜின்னு பக்கத்தில் வந்து இறுக்கி கட்டி பிடிக்க, அடி என்னடி இது ஏன்டி என்ன படுத்துற அப்படின்னு ஜின்னு, ஏய் தள்ளி போடுறி போமாம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படி, தூக்கம் வந்தால் தள்ளி படுத்து தூங்குறி, ஏன்டி என் மேலே வந்து ஏறுற, மாமா எனக்கு இப்படி படுத்தா தான் தூக்கம் வரும் அப்படின்னு, ஐயோ நீ இப்படி படுத்தா என் தூக்கம்ல கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு
ஜின்னால முடியல, இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு உங்கள் ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ண நீங்கள் தூக்க கலக்கத்துலேருந்து அப்படியே கண்ணை டப்பு முடிச்சு மாமா என்ன பண்ணுறிய அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை பிடிச்சி நானும் பேசாமல் இருக்கலான்னு தான் பார்த்தேன், நீ தான் விட மாட்டேங்கிறீடி, ஏன்டி உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்க பிடிச்சிருக்கு ஆனால் ஒரு மாதிரியாக கூசுது மாமா அப்படின்னு சொன்னீங்க. எதை கூசுதா? ஆமாம் மாமா அப்படின்னு சொல்ல அப்போ அப்படியே சின்ன மாமா உனக்கு மெதுவாக எல்லாமே பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி உங்களோட வயிற்றில் அப்படியே மூஞ்ச வச்சு அவரும் அப்படியே கிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு மாமா, எனக்கு கூச்சமாக இருக்குது மாமா அப்படின்னு தலையை தள்ளுறீங்க. சின்ன அப்படி என்னால் முடியல, இவ வேற படுத்துறாளே அப்படின்ட்டு உங்கள் பாரு என்னைய பாரு, உனக்கு அப்போ கூச்சம் வராது, என்னவே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி அப்படியே உங்களை இன்சர்ட் பண்ணதும் உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. மாமா வலிக்குது மாமா அப்படின்னு கத்துறீங்க. கத்தாதடி கத்தாத, வலிக்காது, அது அப்படி தான் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், மாமாவே பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெதுவாக உள்ள இன்சர்ட் பண்ண உங்களுக்கு வலி தாங்காமல் போ மாமா வலிக்குது அப்படின்னு சொல்ல கத்தாதடி, உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? மாமா என்ன பண்ணாலும் பேசாமல் இருக்க சொன்னாங்கல்ல. மாமா நீ ஏதோ கொஞ்சமாட்டி கொடுத்த மாதிரி முத்தா மட்டும் கொடுப்பேன்னு நினச்சா நீ என்ன மாமா என்னென்னமோ பண்ணுற, அங்கே வலிக்குது மாமா அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி சின்ன பொண்ணுல அவசரப்பட்டமாட்டு சரி சரி அப்படின்னு சொல்லி உங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ எழுந்து அப்படியே போய் எங்கள் சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. இன்றைக்கி நீ தூங்குன மாதிரி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருந்தாலும் நீங்கள் சின்ன பொண்ணாக இருக்கீங்க, ரொம்ப இது பண்ண வேணான்னு விட்டுறாரு, ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு. நீங்களும் மார்னிங் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா சின்ன காணும், எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜின்ன குளிச்சுட்டு வந்து இதை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை அப்படியே பார்த்தா குண்டூஸ் எழுந்துட்டியா? ஆமாம்மா, போய் குளிச்சுட்டு வா. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு உள்ள வர்றீங்க. அப்போ அவனும் என்ன ட்ரெஸ் எடுக்கல, ஒரு டவல் எடுக்கல, அப்பாட்டு கொட்டா, சரி கேட்டால் எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சின்ன வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிடறாரு. ஸோ உங்களுக்காக ட்ரெஸ் அவர் எடுத்து வச்சுட்டு சரி நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலான் இருக்காரு. நீங்கள் உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் மாமா அப்படின்னு கத்த, ஐயோ என்னான்னு தெரியலேன்ட்டு குடுக்குன்னு ஓடி வந்து சின்ன கதவை நாக் பண்ண பார்க்குறாரு. பட் நீங்கள் டோர் லாக் பண்ணவே இல்லை, அது திறந்துக்குது. என்னது திறந்துருக்கு கதவுன்ட்டு டக்குன்னு உள்ள வந்தா நீங்களோ அப்படியே டவல் இன்ஸ்கர்ட்டோட உள்ள கீழே விழுந்து கிடக்குறீங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு உங்களை எழுப்ப வந்து அவரும் சேர்ந்து வலிக்கி உங்கள் மேலேயே விழுந்துடுறாரு. நீங்களும் மாமா அப்படின்னு கத்த, என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சுற்றி பார்த்தா ஃபுல்லாக அந்த டப்பில் வந்துட்டு ஷாம்பு போட்டு குளிப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாதனால ஃபுல்லாக கீழே ஃப்ளோர்லலாம் அதை ஊற்றி வச்சுருக்கீங்க. மாமா இது என்ன ஷாம்பு, நான் எடுக்கும் போது கீழே கொட்டிடுச்சு மாமா, எல்லாம் வேறு வழுக்குன்னு இருக்குது, எங்கள் வீட்டிலலாம் இப்படி இருக்காது தார, இங்கே ஒரே வழுக்குன்னு இருந்து நான் அதில் கால் வச்சு வழுக்கி விழுந்துட்டேன் மாமா, நீ என்னை காப்பாற்றன்னு பார்த்தா நீ வந்து என் மேலே விழுந்து கிடக்குற, இழந்துரு மாமா அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. ஜின்னும் எங்கே அந்த நிலமையில அப்படியே எப்போ உங்கள் மேலே விழுந்தாரோ அப்போலேருந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களோ அப்படியே ஈரம் சொட்ட இன்ஸ்கர்ட்டில் அப்படியே உங்களோட ஸ்ட்ரக்சர் தெரியப்படுத்திருக்க. குண்டூஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படி சொல்கிறாரு. ஏமாம்மா அப்படின்னு நீங்களும் அப்படியே மெதுவாக கேட்குறீங்க. மாமா என்ன பண்ணாலும் பேசாமல் இருப்பல்ல குண்டூஸ், இருப்பா மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தட்ஸ் மை குண்டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே ஈரம் சொட்ட அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அதை ரசிச்சிட்ருக்கீங்க. அப்போது டக்குன்னு ரூம்க்கு வெளியில் சவுண்ட் கேட்குது. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் வந்துட்டார், உங்கள் அப்பா உங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஸோ சவுண்ட் கேட்கும். டக்குன்னு எழுந்துச்சு இன்னும் உங்களையும் அப்படியே தூக்கி விட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து நினச்சி விட்டாலே அப்படின்னு ஜின்னோ தலையில் அடிச்சுட்டு வெளியில் வராரு. வந்து அப்படியே உங்கள் அப்பா முன்னாடி அது மாமா அவள் குளிச்சிட்ருக்கா, வரோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சரி மாப்பிள்ள அப்படின்ட்டு உங்கள் அப்பா கீழே போயிடுறாரு. ஜின்னோ உங்களுக்காக ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு மாமா இது என்ன அப்படின்னு டவலோட வந்து நிற்கிறீங்க. ஐயோ இந்த குண்டூஸ் என்ன விடமாட்டா போல, என்னடி கோலம் காலையில் இப்படி நிற்கிற, மாமா துணி எனக்கு இதெல்லாம் பாத்ரூம்குள்ளே வச்சு போட தெரியாது, ஈரமாயிரும் மாமா. சரிடி அப்படின்னு சொல்ல, சரி மாமா இது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறீங்க.
சுடி தான் வாங்கி கொடுத்துருக்கான். ஏண்டி இது தெரியாது சுடி, எனக்கு இந்த கோலம் எல்லாம் வேணாமாம்மா, எனக்கு ஒரு பாவாடை எங்கள் அப்பா சட்டை போதும், நான் வேணா எங்கள் அப்பா கிட்டே கேட்டு வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஏய் இப்படியே வெளியே போகிற அப்படின்னு சின்னப்பா பிடிச்சிருக்கா. ஏமாம்மா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இங்கே பாரு இப்படிலாம் போகக்கூடாது, நீ தானம்மாம்மா உன் முன்னாடி இப்படி இருந்தால் தப்பு இல்லைன்னுட்டு சொன்னேன். அடி லூசு, என் முன்னாடி இப்படி இருக்கலாம், ஏன் இது இல்லாமல் கூட இருக்கலாம், ஈச்சி போமாம்மா அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட. அது என் முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம்டி, ஆனால் மற்றவங்க முன்னாடி இப்படி இருக்கக்கூடாது, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்க. சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிங்க. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, இந்த ட்ரெஸ்ஸு இதை வா நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி சின்ன உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறாரு. நீங்களும் ஒரு வழியாக அதை போட்டுட்டு சரிம்மாம்மா அப்படின்னு, சரி இப்படி தான் தலையை காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரையர் போட்டு விடுறாரு. நீங்களும் சரிம்மாம்மா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறீங்க. தலையை காய வச்சுட்டு கீழே வா நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து அதுக்குள்ளே ரெடியாக இருப்பார். ஸோ கீழே வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வரீங்க தலையெல்லாம் சீவிட்டு. உங்கள் அம்மாக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்ம பொண்ணு தானா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. குடுக்குடுன்னு ஓடி வந்து உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து, அம்மா அப்பா நைட்டு எங்கே போனீங்க, என்ன இந்த மாமா கிட்ட விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, இந்த மாமா என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்க. நீங்களும் ஐயோயோ அப்படின்னு சின்ன ஐயோ இதை சொல்ல மறந்துட்டு விட்ட அப்படின்ட்டு அவரோ துருன்னு முழிக்க உங்கள் அம்மா அப்பா சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு, இங்கே பாருமா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை, அது இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க. இங்கே பாரு நீ மறுவீட்டுக்குவா, உனக்கு நிறையா பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுருக்கம்மா அப்படின்னு சாப்பாடுன்னு சொன்னதோ நீங்கள் அப்படியே மைண்ட் டைவர்ட் ஆகி, அம்மா நிறைய சமைச்சிருக்கா, எனக்கு பிடிச்சதாம்மா சமைச்சிருக்க, ஆமாடி மீன் குழம்பு வச்சுருக்கேம்மா, யாரா தொக்கு செஞ்சுருக்கேன்டி, நண்டு ஐயோ எல்லாம் இருக்குது, சிக்கனு மட்டனு நண்டு இறால் இன்னும் உனக்கு பிடிச்சதா அப்பா வாங்கி நிறைய செய்ய சொன்னாரா, நீ வேறு நேற்று நான்வெஜ் இல்லைன்னு ஃபீல் பண்ணல, அதான் நிறைய சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்ல. அப்போ ஒரு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாகிருங்க. ஜின்னும் அப்பா சாப்பாடுன்னு சொன்னதும் குண்டூஸ்க்கு அந்த நினப்பு வந்து இதை மறந்துட்டா, ஐயோ நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, சரிப்பாம்மா நீங்கள் போங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு அவங்க வீட்டிலேருந்து அவன் இருக்கிற வீட்டுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வந்துட்டு சரின்னு அவங்க கிளம்பி போனதும் இப்போது சின்னப்பா அவங்கள பிடிச்சி இழுக்க. நீங்களும் என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க, வாமாம்மா சீக்கிரமாக போய் வீட்டில் சாப்பிட்லாம். ஏய் ஏன்டி இப்படி பறக்கிற, உன் வீடு தானே, யாரடி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறா, அது நிறைய சாப்பாடு அம்மா சமைச்சிருக்காங்களாம், வாமாம்மா நம்ம அங்கே போய் சாப்பிட்லாமாம்மா, எனக்கு பசிக்குதுமாம்மா அப்படின்னு நீங்கள் வயிற்ற தடவிக்கிட்டே சொல்ல. ஷோ இந்த குண்டூஸை வச்சுட்டு, குண்டூஸ் சாப்பிட்றதெல்லாம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், பட் எனக்கு ஒன்று நீ செய்யணும். என்னம்மாம்மா என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே செய்கிறேன். அதை நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அது போதும். என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லி பார்க்க, நம்ம 2 பேத்துக்குள்ளே எது நடந்தாலும் அது பர்சனல் அப்படின்னாமாம்மா, நம்ம 2 பேத்துக்குள்ளே அது வந்துட்டு பர்சனாலிட்டி, உனக்கும் எனக்கும் நடந்தது எது யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதாவது நேற்று மாமா அவங்ககிட்ட நடந்துக்கிட்டல, எதம்மாம்மா சொல்கிற, அதோ வலிக்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்னு உங்கள் வாயை பார்த்துட்டு, உன்னை நான் எது பண்ணாலும் அது நம்மளோட பர்சனல், அதெல்லாம் நீ வெளியே சொல்லக்கூடாது புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி ஜின்னப்பா கேட்க. அப்படியா மாமா, சரி மாமா இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மண்டையாட்டிங்க. மண்டையை ஆட்டுறா, அங்கே போய் என்ன வளரி வைக்க போகிறாளோ அப்படின்ட்டு. சரி போகலாமா, போகலாமாம்மா சீக்கிரமாம்மாம்மா, அம்மா அப்பா போயிட்டாங்க நம்ம போகலாமாம்மான்னு ஆரம்பிக்கிறீங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வரான். 2 பேரும் அப்படியே நடந்து வரீங்க. வர வழியிலெல்லாம், ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சடி ஹீரா, நம்பவே முடியலடி, நேற்று வரைக்கும் குட்டப்பா அவடை போட்டு சுற்றிட்டு இருந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஊரில் எல்லாம் கலாய்க்கிறாங்க. போங்கடி, பார்த்தீங்களா எனக்கு கல்யாணமே ஆகாது, என்னை பார்த்து இப்படி இருக்க அப்படி இருக்கெல்லாம் சொன்னீங்கல்ல, பார்த்தீங்களா என் வீட்டுக்கார் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அதான் பெரிய ஆச்சரியமே, இவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் குண்டா இருந்தாலும் அழகாக தான் இருப்பீங்க, இருந்தாலும் குண்டா இருக்கீங்கிறதுக்காகவே எல்லாரும் அது இல்லாமல் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக இருக்கீங்களேன்னு உங்களை களி தான் ஊற்றுவாங்க ஒரு கிராமமே. பட் நீங்களும் அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கவே மாட்டீங்க. அம்மா அப்பா தான் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. போகிற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏய் பார்த்தீங்களா இவர் தான் என் புருஷன், அண்ணா இங்கே பாருங்கள் இவர் தான் என் புருஷன், அத்தை இங்கே பாரு இதுதான் என் புருஷன், தானே இது கல்யாணத்துல எல்லாம் பார்த்தே மீடி அப்படின்னு அந்த அம்மா சொல்ல. ஏய் கோணவாய் பாட்டி அப்படின்னு, கிறுக்கிச்சிருக்கி என்னடி என்ன கோணவாய்ங்கிற, இங்கே வா எப்போ பார்த்தாலும் ஊர் பொண்ணு பேசிட்டே அழவியே, எனக்கெல்லாம் இங்கே கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லுவேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் புருஷனை காட்டவும். மகாராசா கணக்காக இருக்கார் மாப்பிள்ளை, ராஜா கணக்காக அவனுக்கு ஒருத்த அமைவான்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு அந்த கிளவி அப்படியே பிளைட்டாக மாற்றி போட. ஏய் கிளவி போய் பேசாத, எனக்கு கல்யாணமே ஆகாதானே நீ சொன்ன, அடியே
சும்மா சொன்னடி கிறுக்கு சிரிக்கி, இப்படியே தெரிஞ்சின்னா எங்கேருந்து உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நான் கூட உங்கள் அம்மா அப்பா மாதிரி கவலைப்படாத நாளே இல்லை, ஆனால் உனக்குன்னு ஒரு நல்ல மனசு அமைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கூட இவ கிறுக்குத்தனமாக சுற்றிக்கிட்டாளுவா, சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பா, ஆனால் ரொம்ப நல்லவ தம்பி அப்படின்னு ஜின்னுட்ட சொல்லும். பரவாயில்ல, ஊரே உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஜின்னு அப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க ஜாலியாக முன்னாடி போகிறீங்க. அவரும் சிரிச்சுட்டு குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடி வராரு. இப்படியோ எல்லார்ட்டையும் இன்ட்ரோவை போட்டுகிட்டே உங்கள் வீடு வந்து சேர்ந்துருங்க. வந்ததுமே உங்கள் அம்மா தடபுடலாம் சமையல் ஃபுல்லாக வச்சுட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்ட்டு அவர் கிளம்பி போவேன். உங்கள் அம்மா தான் கவனிக்கிறாங்க. அப்போது அங்கே ஏதோ ஆடு சத்தம் கேட்குதுன்னு உங்கள் வீட்டில் ஆடு மாடுலாம் வளர்க்குறீங்க, ஸோ அந்த சவுண்ட் கேட்கும். நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன், நீ சாப்பாடு போடு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அப்படி உம்முன்னு உட்காந்துருக்கீங்க. ஏன்டி இப்படி இருக்க? பின்ன இந்த அம்மா நம்ம 2 பேத்துக்கும் சாப்பாடு பரிமாறும்னு பார்த்தா என்ன போட சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போது நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு பரிமாறணும். எது காலி ஆகுதோ அதை வைக்கணுமாம்மா இலையில. அதுக்கு ஏண்டி நீ இப்படி மூஞ்ச வச்சிட்ருக்க? ஆமாம், உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கிட்டே இருந்தால் நான் எப்போ சாப்பிட்றது? எனக்கும் பசிக்கும்ல. அடியே இதுக்காடி மூஞ்சி எப்படி வச்சுருந்தேன்? ஆமாம் மாமா, அதுக்கே ஃபீல் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம். அப்படியா மாமா? நிஜமாக தான் சொல்லுவேன். ஆமாடி, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். வேண்டாம் மாமா, எங்கள் அம்மா திட்டும், அப்புறம் எங்கள் அப்பச்சி அதுக்கு மேலே. வேண்டாம் வேண்டாம், நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை இல்லை, நீயும் என் கூடயே சேர்ந்து சாப்பிடு, 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. உடனே நீங்கள் பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சு ஃபுட்டை எடுத்து போட ஆரம்பிக்கிறீங்க. அவரும் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பாட்டுக்க சாப்பாடு வச்சு அதில் வந்து மீன் குழம்பு ஊற்றி மீன்லாம் எடுத்து வச்சு சாப்பிடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கா சின்ன நிமிர்ந்து கூட பார்க்காம சாப்பிட. ஜின்னுக்கும் அவருக்கு காரம் அவ்வளோவா சாப்பிட்டு பழக்கமே இல்லை, ஸோ ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது உங்கள் அம்மா செஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சாப்பிட்றீங்க. அவருக்கோ ஆன்னு சொல்லிட்டு கண்ணுலலாம் தண்ணி வந்துடுது. நீங்கள் இப்போ தான் சின்ன அப்படி நிமிந்து என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. சின்ன கண்ணுலலாம் தண்ணி வர. அது ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்குறாரு. இப்போ தான் பார்க்குறீங்க தண்ணி வேற காணும். ஐயோ தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் எங்கேயும் தேடி குடுக்குடுன்னு ஓடி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தண்ணி கொண்டு இந்த மாமா அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்புறம் கடன்னு ஒரு செம்பு தண்ணி குடிச்சிடறாரு. மாமா இப்படி தண்ணி குடித்தா நீ எப்படி சாப்பிடுவ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. செம்ம ஸ்பைசிடி, என்னால் இது சாப்பிட முடியாது, எனக்கு தயிர் இருந்தால் கூட அதை போட்டு சாப்பிட்டுக்கிறேன், இது வேணாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன மாமா சொல்கிற? ஆமாடி ரொம்ப காரமாக இருக்கு. போ மாமா, இப்படி தான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம், நீ என்ன மாமா வேணாங்கிற அப்படின்னு நீங்கள் மூஞ்ச சின்னதாக வச்சுட்டு உட்காரும். ஐயோ ஃபீல் பண்ணுறா போலேன்ட்டு. சரி சரி நீ ஃபீல் பண்ணாதா, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்து ஒரு வாய் வைக்கிறாரு. பட் அவருக்கு முடியல, பயங்கரமாக காரம் அப்படின்ட்டு அவரும் தண்ணி கொடுங்கிறாரு. நீங்களும் ஐயோ இந்த மாமாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலேன்ட்டு நீங்கள் வெளியில் குடுன்னு ஓடி உங்கள் அம்மாட்ட போய் அம்மா என்ன பண்ணுற அப்படின்னு. அதுவாடி இது எதையும் சாப்பிட்டுருச்சு போலடி, அதான் நாக்க நீட்டிட்டு காட்டுக்குட்டி, அதான் அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பால் குடிக்க விட்டா சரியாயிரும் அதான் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ பால் குடித்தா சரியாயிருமாம்மா அப்படி. ஆமாடி, தாய்ப்பால் குடித்தா சரியாயிரும் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உடனே உங்கள் மூலையில் பல்பெரிய குடுன்னு உள்ளே ஓடி வந்து ஜின்னோப்பாவை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே குண்டால உள்ள தண்ணியில் கையை விட்டு கையை கழுவ வச்சுட்டு இழுக்கிறீங்க. எங்கடி கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு அவர் கேட்க, வாமாம்மா சொல்கிறேன், வாமாம்மா வா அப்படின்னு பிடிச்சிருக்கு. காரமாக இருக்குது தண்ணி கேட்டேன், எங்கடியே எடுத்துகிட்டு போகிறேன், வாமாம்மா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ரூம் இருக்கும், உங்கள் ரூம், அதுக்குள்ளே கூட்டி போய் டக்குன்னு கதவை சத்திட்டு திரும்பி இப்படி பார்க்குறீங்க. என்னத்தை பார்க்குறா? ஏண்டி காரம் தாங்கலனா என்னடி பண்ணுற, வித்தையெல்லாம் காட்டுறியேன்னு சின்னப்பா உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்களும் டப்புன்னு உங்கள் சுட்டியாக டாப்பை அப்படியே கழட்டி போட்டுறீங்க. அப்படின்னு சொல்லி சின்னப்பா பார்க்கும். குடுன்னு ஓடி வந்துடுங்க. அவர் அப்படியே கடலை படுக்க வச்சு அவர் பக்கத்தில் நீங்களும் படுத்துட்டு உங்கள் பிரிஸ்ட்டை அப்படியே அவர் வாயில் வச்சு விட்டுறீங்க. அவரோ என்னடி பண்ணுறாடி மாமா அப்படியே நீ புடிமாமா, உனக்கு காரம் சரியாயிருமாம்மா அப்படின்னு சொல்ல சின்னப்பாக்கு இதுக்கு மேலே எங்கே பேசுறது இருக்கும். அப்படியே நீங்கள் பண்ண அவரும் அப்படியே அதை லிக் பண்ணிகிட்டே இருக்க. அவருக்கு அந்த காரம்லாம் எங்கேயோ போயிடுச்சு, அது போய் அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் அப்படியே லிக் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஹிப்பை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் பிரிஸ்ட்டை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கீங்க. நீங்கள் இப்போது காரம் போயிடுச்சாமாம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அவரோ அப்படின்னு மண்டையை மட்டும் ஆடுறாரு. ஆனாலும் இன்னும் விடவே இல்லை. அப்போது உங்கள் அப்பா திரும்ப வந்துடுறாரு. வந்துட்டு எங்கே மாப்பிள்ளை பொண்ணு 2 பேத்தையும் காணோம் அப்படின்னு உங்கள் அம்மாட்ட கேட்க, இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு சாத்தியிருக்கதை பார்த்துட்டு
ஹீராம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சவுண்டோட நீங்கள் ஐயோ மாமா அம்மா அப்படின்னு சொல்லி டக்குன்னு நவுத்தி விட்டுருங்க. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அப்படியே உள்ளே பார்க்க நீங்கள் டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணி டாப்பெல்லாம் எடுத்து போட்டு இப்போ உனக்கு ஓகே தானே மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு ஜின்னு சொல்லுவோம். வா மாமா அப்படின்னு கதவை வந்து வெளியே போயிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. உங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறீங்க. அவங்களும் என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, அவருக்கு இந்த ட்ரெஸ்ஸோட சாப்பிட கம்ஃபர்டபுளாக இல்லையா, அதான் அப்பாவோட வேஸ்ட்டு ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா, அதை எங்கள்கிட்டே கெடுக்கலாம், நான் ஒரு ரூமில் தேடினா எப்படி இருக்கும், இரு நான் போய் எடுத்துகிட்டு வரணும். உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோட வேஸ்ட்டு எடுத்துகிட்டு கொடுக்க நீங்களும் எதையோ சொல்லி சமாளிச்சிட்டோம் அப்படின்னு. பிகாஸ் வந்து இப்போ தானே இன்னும் வரும்போது சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு, நமக்குள்ளே நடக்காத சொல்லக்கூடாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஞானோதயம் வந்துருச்சு, அதெல்லாம் நீங்கள் சொல்லலை. அப்போ சின்னுக்கே அப்பா எங்கே உளறி கொட்டிடுவாளோன்னு நினச்சேன். சொல்லாத வரையும் சந்தோஷம்னு அவரும் அமைதியாகிறாரு. உங்கள் அப்பா வந்து இது நான் யூஸ் பண்ணவே இல்லை, புது வேஸ்ட்டின்னு உங்கள் அப்பா வந்து கொடுக்கவும் ஜின்னும் அதை வாங்கி வியர் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து அப்படியே சாப்பிட்றாரு. 2 பேரும் ஒரு வழியாக அங்கே சாப்பாடெல்லாம் முடிச்சதும் உங்களை வந்துட்டு ஜின்னு அவர் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி சேடாயிடுறாங்க. ஆனால் ஜின்னுக்கோ அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகணும் தான் இருக்குது, நீங்களும் இங்கே கூடவே வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. இருந்தாலும் உங்கள் கிராமத்துலேயே வந்தவங்கனால அதெல்லாம் நல்லா இருக்கா தம்பி, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி வரட்டும், பேரம்பேத்தியை பார்த்து நாங்கள் அங்கேயே வந்துடுறோம். அது வரைக்கும் அதுவும் இல்லாமல் எங்களை நம்பிங்க ஆடு மாடு கோழிலாம் இருக்குது, அதெல்லாம் ஆள் பார்த்து ஒப்படைச்சிட்டு வரோம் தம்பி, அது வரைக்கும் கொஞ்சம் நீங்களே வந்து அவளை பார்த்துக்கோங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. அவருக்கும் அது சரியாக படுது. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு இங்கே கொஞ்சம் வயல் அப்புறம் ஆடு கோழிலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும்ல, சடனாக கூப்பிட்டா எப்படி வர முடியும்னு. சரி மாமா அதுக்கெல்லாம் ஆள் போட்டு சீக்கிரமே எல்லாம் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு ஹலோ மாமா உங்ககிட்ட சாக்லேட் கேட்டேனே அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஊரில் இதாண்டி கிடச்சிது, நான் உனக்கு அங்கே போயிட்டு நிறையா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சொல்லி அந்த சாக்லேட்லாம் வாங்கிட்டு நீங்கள் குட்டீஸ்லாம் விளாண்டுட்டு இடத்துக்கு ஓடுறீங்க. இவன் எங்கே ஓடுறா அப்படின்னு சொல்லி ஜின்னு பார்க்க அது அந்த பிள்ளைங்க கூட தான் விளாண்டுட்டு தெரியவா, அதான் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா வராங்க. அப்போ ஜின்னும் பரவாயில்ல விடுங்க பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ல நீங்கள் கொடுக்கணும் ஓடி போய் எல்லோரும் உங்களை பார்த்து அப்படிங்கிற மாதிரி சின்னதுங்களா, நீ உனக்கு கல்யாணம் ஆனாலும் எங்கெல்லாம் மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்குது விளையாட வரலன்னு. நீங்களும் சாரிடா என்ன பண்ணுறது, அந்த மாமா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, இப்போ கூட நான் அந்த மாமா கூட ஊருக்கு போகிறேன், அங்கே போயிட்டு உங்களுக்கு வரும்போது நிறைய நான் கிஃப்ட்டு தீனிலாம் வாங்கிட்டு வரேன், இப்போது இந்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சாக்லேட்டை கொடுக்குறீங்க. அதுங்களும் அதை வாங்கிட்டு ஹாப்பியாக சரி சரி நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிதுங்க. நீங்களும் அங்கே எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு வந்துட்டு இங்கே அவங்க அம்மா அப்பாவை பிடிச்சி அழுதுட்டு ஒரு வழியாக அவங்க அம்மா அப்பா அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நீங்கள் ஜின்னு கூட அவரோட வீட்டுக்கு வரீங்க. இங்கே அவர் வீடு செம்ம பிரம்மாண்டமாக இருக்கு. அதை நீங்கள் அப்படியே ஆடு வாயை பழந்து பார்க்க ஜின்னும் குண்டூஸ் என்னடி பார்க்குற அப்படின்னு கிட்ட வர, என்னம்மா தாண்டி வீடு அப்படின்னு, உன்னை விடவா பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. மாமா அப்படி சும்மா சொன்னாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீயும் நானும் தாங்க பெரிய வீடாக இருந்தால் தானே அடுத்தடுத்து நமக்குன்னு நிறைய குழந்தைங்களை பெற்று இந்த வீடு ஃபுல்லாக விளையாட விடலாம் அப்படிங்கிறாரு. அப்படியாம்மாம்மா அப்படின்னு எது சொன்னாலும் நம்புறாளே அப்படின்ட்டு, ஏன்டி உனக்கு அந்த மாதிரி வேணுமா அப்படின்னு அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் கேட்க, ஆமாம்மாம்மா இந்த வீடு இவ்வளோ பெருசு இருக்கும், இது ஃபுல்லாக நம்ம குழந்தைங்க பேத்து விட்டு விளையாண்டுட்டு இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல மாமா. மாமா வேலைக்கே போகாமல் அந்த வேலையை மட்டும் பார்த்தா அது சீக்கிரமே நடந்துடும் அப்படிங்கிறான். நீங்களும் என்ன மாமா சொன்னீங்க, ஒன்றும் சொல்ல குண்டூஸ் வா வா உள்ளே போகலாம் அப்படி. மாமா என் துணிமணிலாம் அதெல்லாம் ஆள் இருக்குல்ல எடுத்துகிட்டு வருவாங்க நீ வா அப்படின்னு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே போனதும் நீங்களும் எப்பவும் போல் ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்ஸ்கர்ட் மேலே ஒரு ஷர்ட் எடுத்து போகிறீங்க. அப்போது சின்ன பின்னாடி வந்து உங்களை அப்படியே பேக் ஹேக் பண்ணிட்டு என்னடி குண்டூஸ் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாமா எனக்கு இப்படி இருக்குதான் மாமா பிடிச்சிருக்கு, அது சரிடி, ஆனால் ஆள் இல்லாத போது நம்ம ரூமில் மட்டும் இந்த மாதிரி இது இல்லாமல் இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி காதுகிட்ட சொல்ல, போங்க மாமா அப்படிங்கிறீங்க. மாடி வெளியிலலாம் இப்படி போட்டு வந்துடாத ராசாத்தி அப்படின்னு சொல்ல, சரி மாமா அப்படின்னு சொல்லிங்க. சரி உனக்கு ஃபஸ்ட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணும், உனக்கு இந்த மாதிரி தானே போட பிடிச்சிருக்கு, நான் இதிலே வேறு மாடல் உனக்கு வாங்கி தரேன், நிஜமாவா மாமா அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. ஷர்ட் பட்டன்ஸ் மேலே 2 ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ அப்படியே சின்ன அப்படின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு, ஐயோ இவளை கொஞ்ச நாள் நம்ம விட்டு வைக்கலான்னா இவ விட மாட்டா போலே அப்படின்னு, மாமா ட்ரெஸ் வாங்கி தரேன்ட்டு நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னு பின்னாடியே ஓடுறீங்க. ஜின்னோ அது அப்படின்னு சொல்லி திரும்பும்போது கரெக்டாக நீங்கள் போய் ஒரு மேலே மோதி 2 பேரும் சேர்ந்து அப்படியே பெட்டில் டொப்புன்னு விழுகுறீங்க. நீங்கள் அப்படியே ஜின்னு மேலே படுத்துட்டு மாமா மாமா அப்படின்னு அதை நோண்டிக்கிட்டு மேலே அசைகிறது அவருக்கு ஒரு மாதிரி, ஐயோ படுத்தி எடுக்கிறாளே அப்படின்னு, என்னடி அப்படின்னு கேட்குறாரு. மாமா நீ எனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி தெரியும் மாமா, நிஜமாவா மாமா, மாமா சொன்னதை இன்றைக்கி செய்யாமல் இருந்திருக்கேன்,
ஆமாம் ஆமாம், நீ எனக்காக நிறைய செஞ்சுருக்க மாமா, அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் வாங்கி தருவேன். நாளைக்கு போகலாம். சரி மாமா. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிக்க போகிறீங்க. அவனும் விடாமல் அவங்கள பிடிச்சிக்க, மாமா அப்படி பார்க்குறீங்க. மாமாவுக்கு முடியல, இப்போ நீ வேணும். என்ன மாமா சொல்கிற? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே விட்டு அப்படியே ஜின் மேலே வந்து உங்கள் ஷர்ட் பட்டன்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண, மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. குண்டூஸ், எனக்கு நீ வேணும்டி. சரி மாமா அப்படின்னு சொல்றீங்க. அன்னைக்கு மாதிரி கத்தக்கூடாது. அப்போ வலிக்குமா மாமா? மாமா வலிக்காமல் பண்ணுறேன், நீ கத்தாமல் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி மாமா அப்படி நீங்களும் ஊன்லாம் சொல்லிக்கிறீங்க. அவரோ அப்படியே உங்கள் மேலே உள்ள இதில் அப்படியே மேலே படுத்த உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவரும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஹிப் சைடு வந்து அப்படியே கிஸ் பண்ண, நீங்களும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு நெளிகிறீங்க. ஏன்டி என்னாச்சு, பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சின்ன மறுபடியும் உங்களை கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா, கூச்சமாக இருக்கு அப்படிங்கிறீங்க. அது நான் உன் புருஷன் தானே, என்கிட்ட என்னடி உனக்கு கூச்சம், போமாம்மா அப்படின்னு மூஞ்ச முடிக்கிறீங்க. குண்டூஸ், கண்ணை திறந்து என்ன பாரடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணை திறந்து அப்படியே அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே வரையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களை இப்படி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வரும் ஒரு இடமா பைட் பண்ணி கிஸ் பண்ண, நீங்களும் அப்படியே ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே இருக்கீங்க. அவரை மேக் அவுட் பண்ணுறாரு. அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டேலேருந்து அவர் ஒர்க் போக ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே உங்களுக்கு போர் அடிக்குது, மார்னிங் ஃபுல்லாக தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஈவினிங் ஜென் வந்ததும் கொடுன்னு ஓடி போய் ஒரு கைப்பிடிச்சி எடுத்த அவர் மடியில் உட்காந்துக்கிறீங்க. என்ன குண்டூஸ், என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஜெனப்பா கேட்க, ஆமாம் பகல் பூரா சும்மாவே இருக்கேன், எனக்கும் போர் அடிக்குது மாமா. எங்கள் வீட்டில் மாதிரி ஆடு மாடெல்லாம் இருந்தால் அது கூடயாவது பேசிட்டுப்பேன், எனக்கு அந்த மாதிரி இங்கே வாங்கி கொடுமாம்மா அப்படின்னு கேட்குறீங்க. எது ஆடு மாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும், அதெல்லாம் இங்கே வேணாம், உனக்கு நான் வேணா வேறு ஏதாவது வாங்கி தருவா பெட் அனிமல். என்ன மாமா, டாகு கேட்டு ரேபிட் அந்த மாதிரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கித்தரேன். இது எல்லாமே வேணுமாம்மா, அப்புறம் கிளி பேர்ட்ஸு இதெல்லாம் வாங்கித்தாமாம்மா. வீட்டை அப்படியே பெட் சென்டரை மாற்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிக்கோ நம்ம இன்றைக்கி போகலாம், நான் தான் சொன்னேன் நேற்றே, இன்றைக்கி போய் உனக்கு வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஹை ஜாலி, நிஜமாவா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களும் ரொம்ப ஹாப்பியாக அவர் கூட போகிறீங்க. அவர் வந்துட்டு மாஃபியா அப்படிங்கிறதுனால மூஞ்செல்லாம் கவர் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் என்ன மாமா இப்படி வர, நீ கழட்டு மாமா அப்படின்னு கண்ணாடியை கழட்டி விடுறீங்க, ஹூடியை கழட்டி விடுறீங்க. ஏய் இப்படி பண்ணாதடி, யாராவது உன் கூட என்னை பார்த்து உனக்கு தாண்டி பிரச்சனை ஆயிரும், என்னமாம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்க, ஒன்றும் சாதாரண ஆள் இல்லடி, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன். ஆமாம்மாம்மா, அதனால் இப்படி சாதாரணமாக போனால் யாராவது தப்பு பண்ணிடுவாங்க. ஓ அப்படியே மாமா, அப்போ இதெல்லாம் போட்டுக்கோ மாமா போட்டுக்கோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துறீங்க. அவனும் சரி வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஷாப்பிங் மால்குள்ளே போய் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணா, நீங்களாம் அது இதுன்னு வாங்கிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸையும் வாங்கி சாப்பிட்டுட்டே போகிறீங்க. இதை ஒருத்தி அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா, யார் இவ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2 பேத்துக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாத அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. நீங்களும் நல்லா சப்பியாக குண்டாக இருக்கீங்க, ஜின்னோப்பா இருக்கிறதுக்கு இவெல்லாம் இவர் கூட நிற்க தகுதி இல்லாதவ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்லிட்டு நிற்கிறா. அப்பா கூட உள்ளவங்களும் என்னடி அவரை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நின்றுட்ட, அவரே ஒரு பெரிய மாஃபியா, அது மட்டும் இல்லை இது வரைக்கும் எந்த கேர்ள்ஸையும் பக்கத்தில் நெருங்க கூட விட்டதில்லை. இப்போ ஒரு பொண்ணோட போகிறாருன்னா மேபி அவரோட ஒய்ஃபாக இருக்கும், அவருக்காக மேரேஜ் ஆன விஷயம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, தான் பெருசாக பப்ளிஷ் பண்ணார், ஏதோ வில்லேஜ்களை மேரேஜ் பண்ணியிருக்காராம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ. ஆனாலும் இவனுங்கெல்லாம் சும்மா பேருக்கு தான் இவனுங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாளுங்க, ஆள் நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்தா விழுகாமல் இருக்க இவன் என்ன விஸ்வாமித்திரடா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல, ஆசை தான், ஆனால் அவர்கிட்ட இதெல்லாம் நடக்காது, பார்க்கலாம் நானும் நடத்தி காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேணுக்குனே அவள் நீங்கள் ஜின்னும் பேசிக்கிட்டு வரும்போது குறுக்க வந்து தெரியாமல் இடிக்கிற மாதிரி சின்ன மேலே இடிச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்கிறா. அவரோ கண்டுக்காமல் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து குண்டூஸ் உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறது பார்க்குறாரு. இல்லை மாமா, இது அந்த டேங்கர் லாரி மேலே மோதினா எனக்கு தாண்டா அடிபடும், அவளுக்கு எப்படி அடிபடும் அப்படிங்கிற மாதிரி அவள் உங்களை கழுவி ஊற்றிட்டு அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறா. அப்படியே ஜின்னை பார்த்து மூஞ்ச மாற்றிட்டு, சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட வரா அப்படின்னு சொல்லி ஜின்னு கையிலே நிப்பாட்டிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்க வெளியில் போயிடுறான். என்னது இது ரொம்ப பண்ணுறான். மற்ற அவ கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதாவது சொன்னோம்ல கேட்டியா நீ, அவரெல்லாம் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டேன்,
நீ தேவையில்லாமல் பண்ணுற. ஏய் என்ன பெட்டா பார்க்குறீங்களா, அவனை நான் வளைச்சி காட்டவா? முடிஞ்சா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள விட்டுறாங்க. நீங்களும் அப்படியே சின்ன கூட வந்துட்டு நீங்கள் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு மாமா என்னம்மா எனக்கு ஒன்று வேணும், என்ன வேணும் சொல்லு பேபிக்கு செய்கிறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கா லேப்டாப்பில் நோண்டிக்கிட்டே பேச, நீங்களோ குடுக்குடுன்னு கிட்ட வந்து லேப்டாப்பை பிடிங்க ஓரமாக வச்சுட்டு மடியில் உட்காந்துக்கிறீங்க. என்னடி காலையிலே டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜினோபா அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டா உங்கள் நெக்கில் அப்படியே மூஞ்சி வச்சுட்டு பேச, நீங்களும் மாமா எனக்கு போர் அடிக்குது. ஏய் போர் அடிக்குன்னு சொன்னாலும் தானடி உனக்கு வேணுங்கிற பெட்டல் மென்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன், அது கூட விளையாட வேண்டியதுன்னா. அதெல்லாம் ஒரு நேரம் தான், எல்லா நேரமும் விளையாட முடியும், இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது மாமா. இது என்ன திடீர்னு புது ஆசை? ஏன் அதான் நீ நல்லா தானே பேசுகிற? மாமா இதெல்லாம் பார்த்தாது, நீங்கள் பேசுகிற மாதிரி எனக்கும் நல்லா பேசணும் ஆசையாக இருக்குது. இங்கிலீஷ் பேசணும் ஆசையாக இருக்கா இல்லை மேலே படிக்கணும்னு ஆசையாக இருக்கா? மேலே படிக்கிறதுலாம் வேணாமாம்மா, எனக்கு இங்கிலீஷ் மட்டும் கற்றுக்கிட்டா போதும், ஆசையாக இருக்கு மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்ச. சரி உன்னாடி ஆசைப்பட்டேன், நான் வேணான்னு சொல்ல. சரி குண்டூஸ், உனக்கு நானே டீச்சர் அரேஞ்ச் பண்ணுறேன், வீட்லேயும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஓகேவா அப்படின்னு கேட்க, ஐ நல்ல மாமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே எழுந்து போகிறீங்க. ஏய் குண்டூஸ் என்னடி அவ்வளோதானா, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறேன், ஒரு கிஸோட முடிச்சுட்டு கிளம்புற அப்படி சொல்லி சின்னப்பா உங்களை பிடிச்சி இழுக்க, மாமா காலையிலே வா, காலை மாலையெல்லாம் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு தானடி சிவனேன்னு இருந்தேன், நீ தானே வந்து சீனி விட்ட, ஒழுங்காவா அப்படி சொல்லி பிடிச்சி இழுத்து உங்களை ஹக் பண்ணி அப்படியே மேக் அவுட் பண்ணுறாரு. நீங்களோ அப்படியே அந்த நிறைய ஸ்கிப் பண்ணுறீங்க. இப்படியே தான் உங்களோட லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்போது உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஏட்டை சொல்லி ஆள் அரேஞ்ச் பண்ண சொல்லி அதில் வந்தது. அன்றைக்கி ஷாப்பிங் மாலில் பார்த்தா அத்தை பொண்ணு தான் வர, அவங்களுக்கு அது யாருன்னு கூட தெரில, அவ்வளோ எப்படியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அடுத்து அவனை கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பற்றி சரியாக தெரியாமல் உள்ளே வந்தவளோ உங்களை கூட கண்டுக்காமா சின்ன பற்றே ஃப்ளட் பண்ணிட்டேன், நான் தான் டீச்சர் ஜெனி என் பேர், இவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து இன்ட்ரோ கொடுக்குறா. ஃபுல்லாக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ்லேயே பேச, நீங்கள் ஒன்றுமே புரியாமா என்ன இந்த அக்கா தசு புசுன்னு பேசுது அப்படின்னு முழிச்சு நிற்கிறீங்க. ஜெனோ அவள் பேசுனது எதையுமே கண்டுக்காமல், ஓகே இந்த பாருங்கள் ஜெனி, அவளுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திலாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அவளுக்கு எப்படி வருதோ அப்படியே சொல்லிக் கொடுங்க, அவளுக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுதோ அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்பலாம் அவள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு ஒன்றும் இங்கே பண்ண போகிறதில்ல, அதனால் அவளுக்கு நீங்கள் பொறுமையாகவே சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கே எதுவும் திட்டி எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவுமே வந்துட்டு இப்படிலாம் சொல்லிவிட்டு உங்கள் பக்கம் திரும்பி, குண்டூஸ் உனக்கும் அதே தான், நீ ரொம்ப வந்து இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டே ஆகணும் அவசியம் இல்லை, நீ ஆசைப்பட்டேன்னு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ ஜாலியாக படி, ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அப்போ இவங்க தான் இங்கிலீஷ் டீச்சரா, ஆமாம் அவங்க பேர் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் அப்படியே அவள் பக்கம் திரும்பி, இது என்னோடய ஒய்ஃப், இவள் பேர் ஹீரா, என் பேபிமாக்கும் ஒழுங்காக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் திரும்பி, குண்டூஸ் நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க்கை கிளம்பிடுறாரு. என்ன இவனை பார்க்கலாம் சைட் அடிக்கலாம் வந்தா இவன் கிளம்பிட்டான், இவன் கூட மாரடிக்க நம்ம வந்தோம் அப்படின்னு ஜெனி உங்களை மனசுக்குள்ளே வறுத்த எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்புறம் வந்துட்டு ஏபிசிடிலேருந்து சொல்லித்தரா. நீங்களும் இதெல்லாம் எனக்கே தெரியுமே, நான் 10th வரையும் படிச்சிருக்கேன், என்ன நீங்கள் ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு அவளவே கலாய்க்க அவள் கடுப்பாயிரா. எதை 10th பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த மாதிரிலாம் சீன் போட்டுட்ருக்கா, நீ ஒரு 10th தான், உனக்கு ஏபிசிடிலேருந்து போனால் தான் எல்லாம் புரியும், அதனால தான் இப்படி சொல்லித்தரேன்னு கொஞ்சம் ஹார்ஷாகவே பேசுகிறா. நீங்களும் அது பெருசாக எடுத்துக்கல, யதார்த்தமாக சொல்கிறான்னு நினச்சி விட்டுறீங்க. நீங்கள் வெளிலேருந்தியாக இருக்கீங்க, பட் அவளுக்கு உங்களை எப்போல்லாம் மட்டம் தட்ட முடியுமோ அந்த டைம்லலாம் நல்லா உங்களுக்கு இதுவல்லன்னு திட்டிகிட்டே இருக்கா. உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சரி நம்ம தானே படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு நீங்கள் காட்டிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நேரம் நிறைய ஹோம்ஒர்க்குன்னு எதையாவது தலையில் கட்டி விட்டாரா, நீங்கள் அதெல்லாம் முடிக்க முடியாமல் உட்காந்துக்கும் போது ஜின்னு, குண்டூஸ் என்ன இப்போல்லாம் மேடம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, மாமாவை கூட பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது இல்லை மாமா எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜின்னுட்ட நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கை காட்டி அதை பற்றி பேசுகிறீங்க. அவரோ என்ன சாதாரண ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க சொன்னால் இவன் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் காலேஜ் படிக்கிறவங்க கொடுக்குற அளவுக்கு இதுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லி ஜின்னு கடுப்பாயிட்டு உங்களை அப்படியே பார்த்து, குண்டூஸ் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, இப்போவே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்லை மாமா எனக்கு கற்றுக்கணும்.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. அவளோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன முன்னாடி அப்படியே அவரை செடியூஸ் பண்ணுறதுக்கு சாரீ கட்டிட்டு வந்து அப்படி சாரீ அகந்து விழுகிற மாதிரி இருக்கிறது, குட்டி ட்ரெஸ் போட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுறா. பட் எதையுமே ஜின்னு கண்டுக்கல. அவர் உங்கள் பக்கம் தான் இருக்கார். உங்களை வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எட்டி பார்ப்பார். ஓ படிச்சிருக்கா சரி அப்படின்ட்டு போயிடுவார். அவ்வளோதான். அவகிட்ட நின்று கூட பேச மாட்டார். இவளோ ஐயோ இவ குறுக்க இருக்கிற வரைக்கும் இந்த ஆளை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு இவளை இங்கேருந்து எப்படியாவது வரட்டும் அப்படின்னு பிளான் போட்டு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வரா. அப்போது உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொரியர் பாய் வந்து நிற்கிறான். நீங்கள் போயிட்டு கொடுங்க அப்படின்னு. என்னம்மா வேலைக்காரி கையிலலாம் கொடுக்க முடியாது, இந்த வீட்டு ஓனருக்கு அவங்கள கூப்பிடுங்க, அவங்களுக்கு தான் பார்சல் வந்திருக்கு, அவங்க தான் கொடுக்க முடியும். எது வேலைக்காரியா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஜெனி அங்கே வந்து நிற்க, மேடம் இந்தாங்க உங்களுக்கு தான் கொரியர் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்க, நீங்களோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்குறீங்க. அவளோ ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இல்லை இவங்க தான் இந்த வீட்டு ஓனர் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கொடுத்து, மேம் நீங்களே சைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஒன்றுமே புரியாமல் சைன் பண்ணிவிட்டு, என்ன அந்த ஆள் என்னையே பார்த்து வேலைக்காரின்னு சொன்னால் என்னை பார்க்க அப்படியா இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்களே குனிஞ்சு அப்படியே பார்த்துட்டு ஜெனியை பார்க்க, ஜெனியோ அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு, லூசு கும்பிட்டை எதுவுமே தெரியாதுல்ல இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்களை பார்த்தா எப்படி இருக்குது, நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, சின்னையும் உங்களையும் பாருங்களேன், சார் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் நிற்கக்கூடவங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை, ஏதோ அவருக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், பாவங்க அவர், இப்படி அவரோட வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, ரொம்ப பாவம், என்ன மாதிரி இருக்க வேண்டிய ஆள் இப்படி இருக்கிறாரு, உங்களை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணனால தான் அவர் வெளியில் கூட உங்களை அதிகமாக கூட்டிகிட்டு போகிறது இல்லைல்ல, அதான் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போவார், உங்களுக்கும் புரிய வேணாமா, உங்களையும் பாருங்கள் அவரையும் பாருங்கள், இப்போது அந்த கொரியர் பாய் வந்தானே அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நீங்களாம் வேலைக்காரியாக இருக்கதான் லாய்க்குன்னு, அப்படி இப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் எதோ சொல்ல, உங்களுக்கும் நீங்களே சாதாரணமாக வெகுலியான ஆள் இந்த மாதிரிலாம் சொல்ல கஷ்டமாக போயிடுது. என்ன ஜெனி மேடம் சொல்கிறீங்க, நிஜமாவே நான் அப்படியா இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா வலிச்சு சீவனத்தால் அப்படி குண்டாக இருக்கீங்க, கண்டது கழியது தின்ன அப்படி உருண்ட மாதிரி இருக்கீங்க, அவர் எப்படி இருக்கிறாரு பாருங்கள், அவர் பக்கத்துலலாம் நீங்கள் நிற்க முடியுமா, ஸோ அதான் என்ன மாதிரி ஒருத்தர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு ஒய்ஃபு அப்படின்னா அவனாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அவள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்கி விடுறா. உங்களுக்கோ அவள் சொன்னதெல்லாம் சரிதானா, நிஜமாவே நமக்கும் மாமாவுக்கும் செட்டே ஆகாதா, நம்ம தான் அவர் தகுதிக்கே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜின்னுக்கும் கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்கனால அதிகமாக வந்துட்டு அவர் வெளியில் போயிடுறதுனால அவங்கள கவனிக்க முடியலை, 2-3 நாள் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கார். நீங்களுமே இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் அவர் வர்றதுக்கு முன்னாடி தூங்கிடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இது எப்போவுமே லேட்டாக வரணுமா, அது வரைக்கும் குண்டூஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ என்ன சீக்கிரமாக தூங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து படுத்து குண்டூஸ் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே கண்ண முழிச்சு என்னம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன் குண்டூஸ் ஒரு மாதிரியா இருக்கா, எதுவும் அதிகமாக சொல்லித்தராங்களா, உனக்கு எதுவும் மண்டையில் ஏறலையா, உனக்கு படிக்க பிடிக்கலன்னு சொல்லு குண்டூஸ். அதெல்லாம் இல்லைம்மாம்மா. அப்புறம் நீ ஒரு மாதிரியா இருக்க, என் குண்டூஸ் இப்படிலாம் இருக்க மாட்டாளே, கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிருப்பியே, வா உனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லைம்மாம்மா எனக்கு பசிக்கலை, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துக்கிறீங்க. இல்லையே என் குண்டூஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளாக சொல்கிற வரையும் வெயிட் பண்ணுவோன்னு விட்டார். நெக்ஸ்ட் டே ஜின் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போகணுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து, குண்டூஸ் ஒரு பார்ட்டி இருக்கா நீ வரியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கே நீங்களே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கலாம்ல, இல்லை மாமா நான் வரல அப்படின்றீங்க. ஏன் குண்டூஸ் ஒரு மாதிரியாகவே இருக்கா, உடம்புக்கு இது சரியான தொட்டு பார்க்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது அதனால தான் அந்த இதுக்கே போகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாமா போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. அவருக்கும் மனசே இல்லை, என்ன ஆச்சு கொஞ்ச நாளாக ஒரு மாதிரியாக இருக்காளே அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு அவர் பார்ட்டிக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடுறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்துலையே உங்களுக்கு வந்து ஒரு கால் வருது, அட்டன் பண்ணிங்க. மேம் நான் இன்றைக்கி உங்கள் கிளாஸ் எடுக்க வரமாட்டேன். ஓ உங்களுக்கு உடம்பு சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை மேம் நான் வந்துட்டு சார் கூட பார்ட்டிக்கு போகிறேன். சார் உங்ககிட்ட சொல்லலையா? எது சார் கூடவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் ஜின் சார் தான் இதோ பார்ட்டிக்கு போகிறாராம், என் கூட வர முடியுமா கப்பலா அப்படின்னு கேட்டார். நானும் சரி சொல்லிட்டேன் மேம். அதான் அப்படின்னு சொல்ல, சார் உங்ககிட்ட அப்போ சொல்லலையா மேம் அப்படின்னு அவள் கேட்குறா. எது இல்லை அது என் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நீங்கள் யோசிச்சுட்டு,
சொன்னார், நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண. அவளோ ஸ்மைல் பண்ணிட்டேன். இப்போ தாண்டி நீ என் வலிக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜின்னோட கார் வரும்போது அதில் வந்துட்டு லிஃப்ட் கேட்டு ஏறிக்கிறா. அவரும் சரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவளாச்சே அப்படின்ட்டு லிஃப்ட் கொடுத்துட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் கூட தான் பார்ட்டிக்கு. இது என் கூட இல்லை, அதே பார்ட்டிக்கு தான் நானும் என் ஃப்ரெண்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் போகிறேன், அதான் அப்படியே கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை புரியாத ஜின்னும் சரி ஓகே அப்படின்னு பிளான் எதுவும் தெரியாதனால அவரும் போகிற வழி தானே, அதுவும் இல்லாமல் பொண்டாட்டி கிளாஸ் எடுக்கிற வளர்ச்சின்னு ஓகே சொல்லிடுறாரு. நீங்கள் அவகிட்ட சொல்லிட்டீங்களா நீ கிளாஸ் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் இங்கே இல்லை, என் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டார், என் ஜின் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு உங்களுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காமா எதுக்கும் ஜின்னுட்டே கால் பண்ணி கேட்பணும். நீங்கள் கரெக்டாக கால் பண்ணதும் ஜின்னு அட்டன் பண்ணதும் அது கரெக்டாக ஜென்னியும் பார்க்குறா. அப்போ வேணுக்குனே டிரைவர் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவள் டிரைவர்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுக்குறா. அது உங்களுக்கு இங்கே நல்லாவே கேட்குது. அப்போது ஜெனி வாய்ஸ் அங்கே கேட்குது. அப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்களா, அவள் சொன்னது உண்மைதானா அப்படின்னு யோசிச்சுட்டு குண்டோஸ் என்னாச்சு கால் பண்ணிட்டு பேசாமல் இருக்க அப்படின்னு ஜின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை மாமா, எப்போ வருவீங்கன்னு கேட்க தான், அதான் சொன்னேன் குண்டோஸ் கொஞ்சம் லேட் ஆகும். சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிட்டு உங்களுக்கு மனசே கேட்கல, அழுகையாக வருது, நம்ம உண்மையிலே மாமாவுக்கு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி இல்லையா அப்படி சொல்லி உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு குப்பரை அடித்து தூங்கிடுறீங்க. இங்கே ஜின்னுக்கும் மனசே கேட்கல, மீட்டிங் வேணாம் ஒரு மண்ணு வேணாம் போன பார்ட்டியாச்சு மயிராச்சுன்ட்டு அவளை இறக்கி விட்டதுமே அங்கே கொஞ்ச நேரம் மட்டும் போனதுக்காக இருந்துட்டு அவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் நினப்பாவே இருக்கும் குடுக்குடுன்னு வந்துடுறாரு வீட்டுக்கு. வந்தால் நீங்களோ அழுது அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஜின்னு வந்து உங்கள் பக்கத்தில் படுத்த உங்களை அப்படியே ஹக் பண்ணி குண்டூஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களோ எதுவுமே பேசலை. குண்டூஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட நீங்கள் அப்படியே திரும்பி மாமா ஏன்டி ஒரு மாதிரியா இருக்கு, என்னடி ஆச்சு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கோ நீங்கள் இப்படி இருக்கிறது பிடிக்காம கலக்கலன்னு இருப்ப ஜாலியாக ஏன்டி என்னடி ஆச்சுன்னு கேட்க, மாமா எனக்கு அம்மா அப்பா ஞாபகமாக இருக்குது, நான் ஊருக்கு போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஜின்னுக்கு ஒரு வேளை அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறாலோன்னு நினச்சிட்டா வரும். சரி அதுக்காக இப்படி இருந்த நீ சொல்லியிருந்த மாமாவே என்னை கூட்டிகிட்டு போயிருப்பேன். இல்லை மாமா இங்கே உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் மாமா அப்படி சொல்லி கேட்க, சரி தனியாக போறியா? ஆமாம் மாமா. ஏண்டி? இல்லை நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்னுக்கு ஏதோ புரியுது. சரி உங்களை விட்டு இப்படி பாடின்ட்டு வரும். சரி நாளைக்கு உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் உங்களுக்கு வந்துட்டு ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்கும் உங்கள் வீட்லேயும் ஃபோன்லாம் பேசிவிட்டு அவரோட பிஏவோடையும் உங்களை அனுப்பி வைக்கிறாரு. அவளை கொண்டு போய் பத்திரமா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சின்ன மண்டை பிக்குது. இல்லை கொண்டு சரியில்லை, கொஞ்ச நாளாகவே அவள் நடவடிக்கை சரியில்லை, என்ன நடந்திருக்கும், திடீர்னு ஊருக்கு போகிறதுக்கு காரணம் என்ன இப்படி அம்போன்னு விட்டுட்டு என்ன நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரோ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் இந்த கொரியர் பாய் வந்தது அவங்க மூஞ்சி சுருங்கினதெல்லாம் பார்க்குறாரு. ஏதோ இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அவங்கள மெய்டிட்டேன் அப்படின்னு எல்லாட்டையும் விசாரித்ததில் அவருக்கோ ஜென்னி தான் அவங்க மனசை குழப்பியிருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிய வராது. அவருக்கு இருந்தாலும் ஜென்னியை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்கு முன்னாடி எப்படி இப்படி நான் அவள் கூட இருப்பேன்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே தான் கோபமாக வருது. சின்ன அவளாக தானே போனால் அவளே வரட்டும் அப்படின்னு விட்டுறாரு. நீங்கள் இங்கே ஊருக்கு வந்து 2 நாள் ஆச்சு, உங்களுக்கும் சின்ன நினப்பாக இருக்க, உங்கள் அம்மா அப்பாவோ ஏன் என்னடி பண்ணிட்டு வந்தா, ஏன்டி இப்படி வந்து உட்காந்துக்கா, மாப்பிள்ளை ஏண்டி வரலன்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தால் அவளுக்கு ஆடு அடிக்கவா கோழி அடிக்கவான்னு கேட்பாங்கன்னு பார்த்தா இவங்க என்னமோ மாப்பிள்ளை வரல மண்ணாங்கட்டி வரலன்னு அவனை பற்றி பேசியிருக்காங்கன்னு கடுப்பாகிறீங்க நீங்களோ. அது அவர் கொஞ்சம் வேலை இருக்கான் வரேன்னு சொன்னார், வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க வீட்டையே பார்க்குறீங்க. அது பெரிய பேலஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கு. இது என்ன நம்ம குடிசை வீடு தானா, இவ்வளோ பெருசில் இப்படிலாம் ரெடி ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறீங்க உங்கள் அப்பாவை பார்த்து. எப்போ உனக்கு எதுவும் லாட்ரி கிட்டி அடிச்சிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அட நீ வேறம்மா, இதெல்லாம் மாப்பிள்ளை பண்ணது, என் பொண்டாட்டிங்க வந்தால் இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிசை வீடுலலாம் இங்கே இருக்கக்கூடாது, மாமனார் மாமியார்னு இவ்வளோ பெரிய வீடு அவ்வளோ தான் நமக்காக கட்டி கொடுத்து நம்ம கோழி பண்ணை ஆடு பண்ணை எல்லாத்தையும் பார்த்துக்க ஆள் வச்சது இல்லாமல் வயலை வரைக்கும் குத்தைக்கு வைக்க ஆள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. உன்னை பார்க்க தான் நாங்கள்லாம் அதை முடிச்சுட்டு வரலான்னு நீ ஏன் இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு உங்கள் அப்பா சொல்ல, மாமாவை இதெல்லாம் பண்ணார். ஆமாம்மா உன் புருஷன்தான் அப்படின்னு. ஏம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவோ நீங்கள் ஒரு மாதிரி இருக்காது பார்த்து ஏன்டி அப்படின்னு கிட்ட வராங்க.
ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுங்க. உங்கள் அம்மாவோ சரி நம்மளை மிஸ் பண்ணியிருப்பானா அவங்களும் விட்டுட்டு உங்களுக்கு சமைக்க போயிடுறாங்க. உங்கள் அப்பாவும் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போய் அங்கே ஒரு குளம் இருக்குது, அதில் போய் உட்காந்துக்கிறீங்க. குளத்து மேட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஒரு கல்லாக எடுத்து அதில் போட்டுட்டு, மாமா உனக்கு நிஜமாவே என்ன பிடிக்குமா, எனக்காக தான் இதெல்லாம் பண்ணியா, அப்புறம் ஏன் மாமா நீ அந்த ஜெனியோட பார்ட்டிக்கு போனேன், எனக்கு ஒன்றுமே புரியல மாமா, அந்த ஜெனி சொன்ன மாதிரி நான் உனக்கு தகுதி இல்லாதவளாமாம்மா அப்படின்னு நீங்களாவே பேசிட்டு அப்படியே முட்டி கட்டிட்டு ஒவ்வொரு கல்லாக போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே ரெயின் வருது, மழை ஹெவியாக பிடிக்க, ஐயோ மழை வந்துச்சு அப்படின்னு நீங்கள் திரும்பினா பின்னாடி சின்னவங்களை கை காட்டிட்டு அப்படியே முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்காரு. மாமா அப்படி சொல்லிட்டு கிட்ட போறீங்க. உங்களுக்கு ஒரு வேளை கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சின்ன போய் டச் பண்ணா, சின்ன அப்படியே உங்களை இறுக்கி ஹக் பண்ண, மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏன்டி என்னை விட்டு வந்த அப்படின்னு சின்ன கேட்குறாரு. அப்படியே அவர் கண்ணிலேருந்து டியர்ஸு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மாமா அப்படின்னு நீங்களும் அழுது அப்படியே அவரை இறுக்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. குண்டூஸ் ஏன்டி என்னை விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்களை பார்த்து அப்படியே கேட்டுகிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே உங்கள் உடம்புல ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு நீங்களும் அவரை பிடிச்சி அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. சாரி மாமா, நான் வந்திருக்கக்கூடாது, ஆனால் அப்படி சொல்லி அப்புறம் நீங்கள் நடந்தது சொல்ல அவருக்கும் ஆல்ரெடி இதெல்லாம் பாதி தெரிஞ்சதுனால எல்லாம் அந்த ஜெனி பண்ணவால, ஏண்டி அவள் என்கிட்ட லிஃப்ட்டு கேட்டாடி, அதுக்கு தாண்டி லிஃப்ட் கொடுத்தேன், என்கிட்ட கேட்காம மாமா இப்படி தானே நீயா முடிவு பண்ணிட்டியா, இல்லை மாமா எனக்கே தோணுச்சு ஜெனி தான் உனக்கு சரியாக இருப்பாங்கன்னு, நான் உனக்கு தகுதி அப்படின்னு சொல்லும் போதே அப்படி சின்னவங்களை இழுத்து உங்களை இப்பெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்த்து, என்னடி தகுதி, ஒரு மண்ணும் கிடையாது, என் அம்மாவை எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணது சொத்துக்காக மட்டும் இல்லடி, அவங்ககிட்ட இருந்த நல்ல குணத்துக்காக தான், அதே தாண்டி என் அம்மா மாதிரி தாண்டி நான் உன்னையும் பார்க்குறேன், என் அம்மா கடைசியாக சொன்னதை தாண்டி என் அண்ணன்கிட்டேருந்து எல்லாத்தையும் உங்கள் அப்பா எடுத்துக்கிட்டாரு, என் அண்ணனுக்கு எல்லாத்தையும் கூட நான் நினச்சிருந்தா அந்த சொத்தை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு பேசாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஏண்டி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா என் அப்பாவுக்கு கிடைச்ச அதே அன்பு அரவணைப்பு எனக்கும் கிடைக்கணும்னு தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு எப்போ நீ என் கூட இருப்பேன்னு பார்த்தா எப்படி என்னை விட்டுட்டு வந்துட்டல நீ அப்படின்னு சொல்லி சின்ன கேட்க உங்களுக்கும் இதுக்கு மழை முடியல. அப்படியே நீங்கள் சின்ன ஹக் பண்ணிட்டு, சாரி மாமா இனிமேல் பண்ண மாட்டேம்மா, தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு அழுகுறீங்க. சின்னவங்களை ஹக் பண்ணிட்டு, என்னை விட்டு போகாதடி குண்டூஸ், நீ இல்லைன்னா இந்த மாமா இல்லடி, அவளை நம்மளை பிரிக்க நினச்சாலும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்களும் உங்கள் சாரியை எடுத்து அப்படியே இடுப்பில் சரி, அந்த குந்தானியை நான் பார்த்துக்கிறேன் மாமா, சக்காலத்தி என்னையை உன்ட்டு பிரித்து விட பார்த்துருக்கால, என் மாமாவை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லி நான் விட மாட்டேன் மாமா, நீயே விட்டாலும் அவளுக்கு ஏன் கழுத்து சாவு அப்படின்னு சொல்கிறீங்க. சின்னக்கோ சிரிப்பு வந்தது. அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு வராரு. 2 பேர் நனைஞ்சு வரதை பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பா 2 பேத்துக்கும் டவல்லாம் கொடுத்து, என்ன இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு மாப்பிள்ளையை விசாரிக்க, அது உங்கள் மகளை முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி வந்தேன், வர வழியில் அந்த குளத்தங்கரையில் நனைஞ்சிட்டு இருந்தா அதான் கூட அப்படின்னு அவன் சமாளிக்க, சரின்னு அவங்களும் விட்டுறாங்க, எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரின்னு. அப்போது அந்த நைட்டு ரூமில் படுத்துக்கும் போது நீங்கள் மாமா சாரி அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. போடி பேசாமல் அப்படி சொல்லி தள்ளிட்டு திரும்பி படுத்துக்கிறான் ஜின்னு கோமாக்க மாதிரி. மாமா அப்படின்னு நீங்கள் கை காலெலாம் மேலே போட்டு படுக்கும். ஐயோ அப்படியே திரும்பி படுத்துட்டு, நான் உன்ட்ட கோவமாக இருக்கேன் அப்படின்னு ஜின்னு சொல்ல, மாமா நீ கோவம்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் லிப்பில் கிஸ் பண்ணி, சரி குண்டூஸ் இப்போ நீ அவளை என்ன பண்ணலான் இருக்க, எவளம்மா அதாடி ஓ சக்காலத்தி, அவள் சக்காலத்தியை கொண்டுருவோம் மாமா அப்படின்னு. அப்போ ஜின்னு சிரிச்சிட்டு, நீ தாடி கொஞ்சம் முன்னாடி சொன்ன, ஆமாம்ல மாமா அவளுக்கு நான் எலி பாய்சனை கலந்து கொடுத்துட்றேன் மாமா, வீட்டுக்கு வருவாள் அப்போ சாப்பிட்டு சாகட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ என் பொண்டாட்டி கொலகாரியாக வேணாம், இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜின் இங்கே வரும்போதே அவளை அங்கே வந்துட்டு பிடிச்சி அவங்க ஆளுங்கக்கிட்ட குடிச்சிட்டு, ஏண்டி என்னையும் பொண்டாட்டி பிரிக்கிறதுக்கு நீ நினைக்கிறியா, நீலாம் நினச்சா உடனே பிரிச்சிட முடியுமா, நீலாம் என்னை சாதாரணமாக இடப்பட்டல, நீ ஒருத்தி வந்து என் முன்னாடி நின்று செடியூஸ் பண்ணால் நான் செடியூஸ் ஆயிடுவேண்ணா, நீ என்னடா நினச்சிட்றியும், பாசம் காதலுங்கிறது உடம்பை பார்த்தா அழகாக பார்த்தா வரதில்லடி, காதலுங்கிறது மனசை பார்த்து வரும், எனக்கு என் பொண்டாட்டி மேலே இருக்கிறது காதல்டி, காமம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டுருங்கன்ட்டு அவள் கதையை முடிக்க சொல்லிட்டு தான் இங்கே வந்திருப்பாரு. ஸோ உங்களோட அப்படியே அந்த நைட்டு ஜாலியாக இருக்காரு. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஊருக்கு கிளம்பும்போது உங்களுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கு, நீங்கள் அப்படியே மயங்கி உலக போகிறீங்க. சின்னவங்களை அப்படியே பிடிச்சிட்டு, குண்டூஸ் என்னாச்சு, இவள் காலையில் சாப்பிட்லையாத்த அப்படின்னு சொல்லி, ஏமாப்பில் உங்கள் கூட தானே உட்காந்து சாப்பிட்டா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல, ஆமாம்ல அப்புறம் என்னாச்சு குண்டூஸ்க்கு அப்படின்னு உங்களை தூக்கிட்டு போய் ரூமில் படுக்க வச்சா உங்கள் அம்மாவோ
அவங்களுக்கு கிராமத்தால் தானே. ஸோ உங்கள் கையை பிடிச்சி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சின்னிட்ட சொன்னதோ அவருக்கும் செம்ம ஹாப்பி. அப்படியே உங்களே பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே எதுவோ பார்த்தா கண்ணை முழிச்சு அம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா நாள் தள்ளி போயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு. அப்போ நீங்கள் அப்படியே சின்ன பார்க்க ஹே குண்டூஸ் நம்ம அம்மா பார்க்க போகிறோம்டி அப்படி சொல்லி இருக்கோ. அப்படியே உங்களை வந்துட்டு ஆனந்த கண்ணீரோட அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு ஃபோர்ஹெட்டில். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். மாமா என் வயிற்றில் பாப்பா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி அப்படி சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாரையும் இப்போ வந்துட்டு கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கே வந்துடுறீங்க. ஸோ எல்லோரும் இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. 5 years ஆஃப்டர் எபிலாக். உங்கள் பசங்களோட நீங்கள் சண்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. எனக்கு தான் எங்கள் அம்மா எனக்கு தானே செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு. அம்மா பாட்டி எங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்தாங்க கொடுமா எல்லாத்தையும் நீயே திங்குற அப்படின்னு உங்கள் பசங்க உங்ககிட்ட சுற்ற நீங்கள் அவனுங்கள்ட்டேருந்து முறுக்கு அதிரசம் பிடுங்கிட்டு ஓட இப்படியே தீபாவளிக்கு சுட்ட பலகாரத்தோட சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போது இன்னும் மேலேருந்து இறங்கி வந்து குட்டியோட வராரு. அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்வின் பாய்ஸ் பிறந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு பாப்பா இருக்குது. அதை தூங்கி எழுந்திரிச்சோ அழுகிறா. பால் கொடுக்கறது பண்ணால் இந்த குண்டூஸை காணுமே அப்படின்னு கீழே வந்தா. நீங்கள் உங்கள் பசங்க 4 வயசு பசங்க 2 பேர்த்து கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க ஸ்நாக்ஸுக்கு. ஐயோ இன்னும் இவ திருந்தன அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் அடியே குழந்த அழுகுது அதை பாருடி இங்கே என்னடி ஸ்நாக்ஸுக்கு சண்டை போட்டுட்ருக்கேன்னு உங்கள் அம்மா தடுக்க. அம்மா போமா அங்கிட்டு இதெல்லாம் என்னோட அதிர்ஷ்டம் முறுக்கு இதெல்லாம் அவனுங்கள்ட்ட கொடுத்துறாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே ஜின் வந்து குண்டூஸ் மாமா இங்கே பாரு மாமாவும் பசங்களை எனக்கு ஸ்நாக்ஸே சாப்பிட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க இவனிலே எடுத்து சாப்பிட்டாரானுங்க அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. நான் அத்தைட்ட சொல்லி உனக்கு நிறைய செஞ்சு தர சொல்கிறேன். இப்போ வாடி பாப்பா அழுகிற பால் குடி அப்படின்னு பிடிச்சவங்களை இழுக்க சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேபியை வாங்கிக்கிட்டு அப்படி ரூம்குள்ளே போகிறீங்க. ஜின்னோ அப்பா கிட்ட திரும்பி மாமா அவளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்கிறேன். அப்போ உங்கள் பசங்களோ பா நாங்கள் குழந்தைங்களா அம்மா குழந்தையா நீங்கள் என்னப்பா இப்போ பார்த்தாலும் அம்மாக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவனுங்க கேட்ட. நீங்கள் எனக்கு குழந்தைங்க தான் ஆனால் அது ஃபஸ்ட்டு என்னோடய பேபி குண்டூஸ் தான் அப்படி சொல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன நீங்கள் அதுக்குள்ளே ஃபீட் பண்ணிட்டு பேபியோட வெளியில் வந்துட்டு மாமானா மாமா தான் அப்படின்னு ஜின்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டேன் குண்டூஸ் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண எல்லோரும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேடா இது ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஜின்னுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.